ஆனா முத்தம் விடுதல்னா எப்படி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதா? குழந்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? முத்தம் கொடுக்குறோம் கட்டி பிடிச்சி. அந்த மாதிரி முத்தம் கொடுக்குறதா? எப்படிங்கிற முத்தம்னா என்ன, எப்படி விளங்குன்னு சொன்னா நம்ம அதை ஹதீஸ்ல இருந்து தான் எடுக்கணும். வெறும் முத்தமிடுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்களுடைய வாசகங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கல்லை தொட்டு கையை முத்தமிட்டதை நான் பார்த்துள்ளேன். இதை யார் அறிவிக்கிறாங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம், அபுதாவுதுல இந்த ஹதீஸ் பதிஞ்சிருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஹதீஸை விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதை நான் கண்டேன்னு ஒரு மொட்டையா வரும். அப்போ அது நேரா முத்தமிட்டதை நம்ம விளங்கக்கூடாது, கையால் தான். இப்போ ஒரு குழந்தை ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த குழந்தையை நான் முத்தமிட்டதை 2 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு குழந்தையை அவர் கையிலே எடுத்து முத்தமிட்டார் அப்படின்னு அறிவிக்க. இன்னொருத்தர் குழந்தையை முத்தமிட்டார்னு சொல்றாரு. இவங்க ரெண்டுலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குழந்தையை தூக்கி முத்தமிட்டாதான் நம்ம விளங்குவோம். குழந்தை கீழே இருக்கும் நம்ம குனிஞ்சு போய் முத்தமிட்டோம் அப்படின்னு நம்ம விளங்க மாட்டோம். வெறும் முத்தமிட்டார்னு இருக்கிறத வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் வாயை வச்சு முத்தமிட்டதாக விளங்குறாங்க. ஆனா இந்த ஹதீஸ் அப்போ பொய்ப்பிக்கப்பட்டுரும். அப்போ இரண்டையும் நம்ம விளங்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை முத்தமிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் எப்படின்னு சொன்னா அதை தொட்டு கையில் முத்தமிட்டு இருக்கிறார்கள். இரண்டாவதா வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடியால் ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டு தடியை தொட்டு முத்தமிட்டார்கள். கைத்தடியால ஹஜ்ருல் அஸ்வத் தொடுறாங்க. தொட்டு என்ன செய்றாங்கன்னா தடியை முத்தமிடல, தடியை தொட்டு கையில முத்தமிடுறாங்க. இது ஆமிர் பின் வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம், அபுதாவுத், இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகை மீது அமர்ந்த நிலையில் ஹஜ்ருல் அஸ்வத்தை நோக்கி சைகை செய்து தக்பீரும் கூறினார்கள். அல்லாஹு அக்பர்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை நீட்டி சைகை செய்கிறாங்க. கையில ஏதோ ஒன்று பொருளை வைத்து சைகை செய்ததாக ஒரு ஹதீஸும், கையை நீட்டி சைகை செய்ததாக ஒரு ஹதீஸ் இருக்கு. எப்போ? வாகனத்தில் உட்கார்ந்து தவாப் செய்த போது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலையும் பல தவாப் செஞ்சிருக்கிறாங்க. தவாஃபே குதும் செஞ்சிருக்கிறாங்க, தவாஃபே ஜியாரா செஞ்சிருக்கிறாங்க, தவாஃபுல் விதா செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள்ல 4 முறை உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. உம்ராவில இந்த மாதிரி தவாப் செஞ்சிருக்கிறதுனால தவாஃப்ல பல முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செஞ்சு காட்டுறாங்க. ஒன்னு நேரா போய் கையை தொட்டு முத்தமிடுறாங்க, இன்னொன்னு கைத்தடியால தொட்டு தடியை தொட்டு முத்தமிடுறாங்க. ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை. கும்பலா இருக்குன்னா தூரத்திலே வாகனத்துல இருந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்படி கையை நீட்டி அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கையை முத்தமிடவில்லை. அங்க டச் ஆனாதான் முத்தம். எப்படி நம்ம விளங்கணும்னு சொன்னா அங்க டச் பண்ணீங்கன்னா அதை முத்தம் பண்ணணும், வேற ஏதாச்சும் டச் பண்ணீங்கன்னா அதை டச் பண்ணி முத்தம் விடணும். இல்லைன்னு சொன்னா நீங்க தூரத்துல இருந்தீங்கன்னா வெறும் அல்லாஹ் அக்பர் சொல்லி சைகையை காட்டிட்டு அங்கிருந்து நீங்க புறப்பட்டு போகணும். இப்படி சைகை செய்து அல்லாஹ் அக்பர் என்று கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி மற்றும் அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம முத்தமிட்டுட்டு தான் தவாஃபை தொடங்கணும். முத்தமிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை நம்ம முத்தமிடுறோம். இல்லைன்னு சொன்னா அப்படி என்ன செய்யறது, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஹஜ்ருல் அஸ்வத்தையும் பைத்துல்லாவுடைய வாசற்படியையும் தவிர அதனுடைய வேறு எந்த பகுதியும் முத்தமிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஹஜ்ஜுடைய வழிகாட்டிங்கிற புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, நிஜாமுதீன் வன்பை சாஹிப் எழுதின இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னா ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு உள்ள அதே பவரை பைத்துல்லாவுடைய அந்த வாசப்படிக்கு இவர் கொடுக்குறார். அப்போ அந்த வாசப்படியை இன்னைக்கு ஏன் கூட்டம் முத்தம் போட்டுட்டு இருக்குங்கிறது விளங்குதா? அப்போ இந்த புக்கு இவர் மட்டும் தமிழ்ல எழுதலைங்க, இது உருதுல எழுதப்பட்டு தமிழ்ல தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கு. அப்போ உருதுல படிக்கக்கூடிய ஹைதராபாதி, பாகிஸ்தானி போன்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா வாசப்படியை போய் முத்தமிடுறாங்க. நான் உம்ரா செய்த பொழுது அதை பார்த்துன்னு சொன்னா அந்த வாசப்படியை போய் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முத்தமிடுறாங்க. அங்க போய் நெத்தியை ஒட்ட வச்சுக்கிறாங்க, கன்னத்தை ஒட்ட வச்சுக்கிறாங்க, துணியை கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மொழிகள்ல ஒன்று தமிழ். இந்த தமிழ் மொழியிலே இப்படி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மொழியில அவன் என்னத்தை எழுதி வச்சிருக்கானோ தெரியல. அதையெல்லாம் படிச்சுட்டு வரக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல வரக்கூடிய அந்த மக்கள் அவங்க ஆலிம்கள் சொன்னதையெல்லாம் அங்க செயல்படுத்துறதுக்காக அந்த திரைச்சிலையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது, அதை கட்டிக்கிட்டு அழுகுறது, அங்க போய் கண்ணத்தை ஒட்டிக்கிட்டு அப்படி 7 மணி நேரம் இருக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் தொட்டு முத்தமிட்டு அவங்க பாட்டு சுத்திருக்காங்க, வேற எங்கேயுமே தொடல. ருக்னுல் யமானி என்று சொல்லக்கூடிய அதற்கு பின்னால உள்ளது 4 பகுதி இருக்குதுன்னு சொன்னா, இப்போ இந்த 4 பகுதி இப்படி இருக்குது. இந்த 4 பகுதியில் இங்கே ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குன்னா இதற்கு பின்னால் இருக்கிறதா ருக்னு யமானி. ருக்னு என்று சொன்னாலே மூளை, யமானின்னு சொன்னா ஏமனை நோக்கி இருக்கக்கூடிய மூளை என்று அதற்கு பொருள். இப்போ இந்த 4 முனைகள்ல இந்த 2 முனைகள் ஆரம்பத்தில் இல்லை, அது பின்னால் நம்ம விளக்கமா பார்ப்போம் ஹிஜ்ர் என்று வரக்கூடிய பாடத்துல. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இடைப்பட்ட 2 முனைகளுமே ருக்னுல் யமானி தான் சொல்லப்படும். ஒண்ணுல ஹஜ்ருல் அஸ்வத் என்பது சிறப்பா இருக்கிறதுனால இந்த மூலைக்கு ஹஜ்ருல் அஸ்வத் என்றும் இதை ருக்னுல் யமானி என்றும் சொல்லுவார்கள். இப்ப இந்த ருக்னுல் யமானியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மூலையில நிற்கும் போது இப்படி தொட்டிருக்கிறாங்க.
இங்கே தொட்டு முத்தமிட்டிருக்காங்க. இதை தவிர காபத்துல்லாவின் எந்த ஒரு பகுதியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையால் டச் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியான வணக்கத்தின் போது மற்ற சமயத்தில் அவங்க போயிருக்கலாம், தொட்டிருக்கலாம், உள்ள நுழைஞ்சிருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கும் போது கல் எடுத்து அவங்க வச்சு கட்டியிருக்கலாம். அதெல்லாம் இங்கே வணக்கம் கிடையாது. வணக்கம் என்று அவங்க வந்து தவாப் செய்யும் பொழுது இந்த 2 மூலைகளை தவிர வேற எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டச் பண்ணவே இல்லை. அப்போ முத்தமிட வேண்டியது வந்து இந்த ஒரு பகுதியை தவிர, இந்த ஒரு கல்லை தவிர வேற எங்கேயும் கிடையாது என்பதை நம்ம வந்து விளங்கிக்கணும். அப்போ எந்த ஒரு புத்தகத்துல எந்த எவ்வளவு பெரிய ஆலிம்கள் எதை எழுதி வச்சிருந்தாலும் இவை எல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவை. ஏன் முரணானவை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்யவில்லை, நம்மை செய்யும்படி ஏவவில்லை, நமக்கு அந்த மாதிரியான வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கவில்லை. முத்தமிட வேண்டியது இந்த ஒரு இடம் தாங்கிறத நம்ம வந்து விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு செயலும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டலை. அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமானி என்று சொல்லக்கூடிய 2 மூலைகளை தவிர வேறு எந்த பகுதியை தொட்டதும் இல்லை என்று சொல்லி அவங்களும் என்ன செய்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. புகாரி, முஸ்லிம், அஹ்மத், அபூதாவுத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ்கள்ல இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பைத்துல்லாவில வந்து நுழைவதற்கு நமக்கு அனுமதி இருக்குதா? இப்போ நம்ம தவாப் செய்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது அந்தந்த சமயத்துல வேற என்ன இருக்குன்னு நம்ம வணங்கணும். அப்போ உள்ளார போய் வணங்குறதுக்கு ஏதாச்சும் ஹஜ் சமயத்துல நமக்கு வணக்கம் இருக்குதான்னு சொன்னா, அதுக்கு உள்ளாரெல்லாம் போய் வணங்குறதுக்கு எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கல. அதற்கு உள்ளார போய் தொழுகிறதுக்கு ஒன்றும் சொல்லலை. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவு இருக்கு இல்லையா, 4 பக்கம் 4 முனையா இன்னைக்கு காபத்துல்லா இருக்குது, இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வளைவு இருக்குது. இப்போ இந்த வளைவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க, நான் காபா ஆலயத்தினுள் நுழைந்து தொழ விரும்பினேன். அந்த காபத்துல்லாவில் போய் நுழைஞ்சு உள்ள போய் தொழணும்னு எனக்கு நான் வந்து ஆசைப்பட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கையை பிடித்து ஹிஜ்ருக்குள் நுழைய செய்து, ஆலயத்தினுள் தொழ விரும்பினால் இங்கே தொழுவீராக, ஏனெனில் இதுவும் ஆலயத்தின் ஒரு பகுதியே, உனது கூட்டத்தினர் காபாவை கட்டிய பொழுது அதை சுருக்கிவிட்டனர், இந்த இடத்தை வந்து அப்புறப்படுத்தி விட்டனர் காபத்துல்லாவில் இருந்துன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. திர்மிதி, அபூதாவுத், நஸஈ போன்ற இதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, அப்படி யாருக்காச்சும் அந்த காபத்துல்லா உள்ளார போய் தொழுகணும் அப்படின்னு மனம் விரும்பினா நம்ம எங்க தொழுகணும்? அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அரை வளையம் இருக்குது, அதுக்கு இடையில வந்து போறதுக்கு இடம் இருக்குது. அப்ப தவாப் செய்யும் பொழுது இதுக்கு உள்ளாரெல்லாம் பூந்து நம்ம கட்டடிச்சிட்டு போனோம்னா அது என்ன ஆகாது, தவாஃப் வந்து கூடாதுங்க. அதை முழுசா சுத்தி வந்தாதான் மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, போறோம் டிராபிக் ரொம்ப இருக்குது, இதுல பூந்து அதுல போயிடலாமா நினைக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு தலை சிறந்த ஒரு வணக்கத்தை நம்ம செய்ய போகும்போது பொறுமையாக நின்று அதை முழுவதும் சுத்தினாதான் தவாஃப் வந்து எண்ணிக்கையில கூடுமே தவிர அப்படி கும்பலா இருக்கு நம்ம இதுல பூந்து போயிடலாம் அப்படின்னா இது வந்து ஆகாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு, இதுவும் வந்து இது ஆலயத்துல உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படிக்கும் போது சொல்றாங்க, இதுக்கு உள்ளார தொழுணும் நீ ஆசைப்பட்டா இங்க தொழு, இதுவும் அதுக்கு உள்ளார உள்ளதுதான். என்னன்னு சொன்னா, உன்னுடைய கூட்டத்தினர், உன்னுடைய கூட்டம்னா என்ன, ஆயிஷா ரலியல்லாஹுடைய கூட்டம் தனியாக கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் எல்லாம் குறைச்சி குலம் தான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் கூட அவங்க அப்பா இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உன் கூட்டத்தை தான் இப்படி கட்டி விட்டாங்க. இதை கூட பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த காபத்துல்லாவை வந்து கட்டுனது வந்து இந்த வடிவெல்லாம் முதல்ல கிடையாது, 2 முனை தான். இந்த பக்கம் எப்படின்னா அப்படியே வளைஞ்சு இப்படியே இருக்கும். இப்படி இருந்ததை இவங்க உடைச்சு கட்டும்போது கையில காசு இல்லாம அவ்வளவு தூரம் எவன்டா கட்டுவோம், இதை இப்படியே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குறைஷி குலத்துல இருக்கக்கூடியவங்க சதுரமா கட்டிட்டாங்க. ஆனா இப்போதும் என்னுடைய மனம் என்ன நாடுதுன்னா, இதை உடைச்சிட்டு அந்த வடிவத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளம் நாடுகிறது. ஆனால் எல்லாரும் புதுசா இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்கிறான், வந்த உடனே ஒவ்வொன்றா மாத்திட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் மாத்திட்டாங்கன்னு சொல்லி இவங்க எங்க இந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிடும் சொல்லி அதை அப்படியே வந்து விட்டுறேன். ஆனாலும் இது வந்து அதோடு இணைந்த பகுதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ஒவ்வொன்றா சொல்லும் போது இதனால் முதல்ல தொழுகை 28 குறைச்சான், இப்போ இதையும் குறைச்சான், இப்போ இதையும் குறைச்சிட்டான்னு சொல்றது பயப்படுறோம் நம்ம 1-2 விஷயம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு சொல்றதுக்கு பயப்பட்டிருக்காங்கிறத சொல்ல வரேன். அப்போ இந்த அடிப்படையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இதற்குள்ளார தொழ நீங்கள் விரும்பினால் இந்த ஹிஜ்ர்ல வந்து தொழுவுங்க, இதுவும் வந்து ஆலயத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறதுனால இதற்கு உள்ளார போய் தொழுதா எது நமக்கு கிப்லான்னு தெரியுமா? உள்ளார வெளியில நிற்கும் போது நம்ம அந்த அரை வளைவு அந்த ஆர்ச்சுக்குள்ளார நம்ம இருந்தாலும் நம்ம காபத்துல்லா நோக்கி தான் தொழ போறோம். உள்ளார போயிட்டா எங்க நோக்கி தொழுகிறது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போய் தொழுவதாகவோ வடக்கு புறமா தெற்கு புறமா எங்க நோக்கி தொழணும் எதுவுமே நமக்கு அறிவிப்பு இல்லாதனால உள்ள போய் தொழுகிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக அது வந்து இந்த ஹஜ் வழிகாட்டில எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்றாருன்னா, இவரு பைத்துல்லாவில் நுழைவதற்காக அங்குள்ள காவலருக்கு ஏதேனும் பொருளை கொடுத்து உள்ளே செல்வது ஹராமாகும்.
அங்க இருக்கிற ஒரு ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா இது வந்து ஹராமு, அப்படி போகக்கூடாது, ஏனெனில் அது லஞ்சமாகும், லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் ஹராமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பைத்துல்லாவில் நுழைவதற்குரிய பாக்கியம் கிடைத்து விட்டால் எப்படி கிடைக்கும்? உள்ள போறதுக்கு அனுமதி என்பது இல்ல, லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் கொடுக்கறது ஹராம். லஞ்சம் கொடுத்தா இப்ப விட போறது இல்லாம இவர் எழுதின காலத்துல அப்படி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அடிப்படையில வந்து போக முடியாது என்பது தெளிவு. போனால் எப்படி வணங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதுக்குள்ளார இன்னைக்கு இருக்கக்கூடிய மூமின்களுக்கு தொழ சொல்லல, அதை நோக்கி தான் தொழணும். அப்ப இங்க நின்னா இப்படி தொழுவோம், 4 பக்கம் இருந்தாலும் அதை நோக்கி தொழுவோம், உள்ள போனா எங்க நோக்கி தொழுவது என்ற ஒரு சர்ச்சை நமக்கு வருது. ஆனா இவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, பைத்துல்லாவிற்குள் நுழைவதற்குரிய பாக்கியம் கிடைத்துவிட்டால் உள்ளே தொழுவதும் துவா கேட்பதும் முஸ்தஹ்பாகும். காலணி அணியாமல் வலது காலை முதலில் எடுத்து வைத்து மிகுந்த பயபக்தியுடன் நுழைய வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காமல் மேற்கூரையை அண்ணாந்து பார்க்காமலும் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எங்கே கூறப்பட்டுள்ளதுங்கிறேன், கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. இவர் கூறியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே எங்க கூறப்பட்டிருக்குது? புகாரி இல்லையா, எதுல திருமிதி இல்லையா, முஸ்லீம் இல்லையா, எதுல ஒண்ணுலயும் இல்ல. குர்ஆன்ல ஏதாச்சும் ஒரு ஆயத்துல சொல்லப்பட்டிருக்குதா? இது வரைக்கும் யாரும் மொழிபெயர்க்க முடியாது உலகத்துலன்னு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இது மாதிரி கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவ்வாறு செய்வது ஒழுக்க குறைவாகும். மேல அண்ணாந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒழுக்க குறைவு, அந்த மாதிரி பார்க்க கூடாது. வாசலில் நுழைந்தால் நேராக உள்ளே சென்று விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுள் எந்த இடத்தில் தொழுதார்களோ அந்த இடத்தில் 2 அல்லது 4 ரக்கத் நஃபில் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல எப்ப தொழுதாங்க? உள்ள போயிட்டு. அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் நம்ம பார்க்க முடியல. உள்ள போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவே இல்லை. உள்ள எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக ஆரம்பிச்ச காலத்துல வெறும் சிலையா இருக்குது. அதனால அந்த பக்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா வந்து அதை நோக்கி தொழும்போது கட்டளையிடும்போது எங்க இருந்தாலும் அதை நோக்கி தான் தொழுகிறாங்க பிற்காலத்திலே தவிர அதுக்கு உள்ளார போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக எந்த ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்க முடியாத போது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு உள்ளார போய் 2 அல்லது 4 ரக்கத் நஃபில் தொழ வேண்டும். காபாவின் மேற்கு சுவருக்கு 3 முழத்திற்கு முன்பதாக நின்று தொழ வேண்டும். தன்னுடைய கன்னத்தை காபாவுடைய சுவரின் மீது வைத்து அல்லாஹுவை புகழ்ந்து தக்பீர் தஹ்லீல் கூறி ஸலவாத்தும் சொல்லி பிறகு துவா கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்கு உள்ளா செய்யக்கூடிய ஒரு அமலை ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த மாதிரி இதை வந்து இந்த ஹஜ் வழிகாட்டி என்ற புக்கில் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் இதை படிச்சுட்டு ஆஹா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு, அப்போ இது ஹஜ்ஜில் ஒரு குறைவு ஏற்பட்டு விடுமோ, இதுக்கு உள்ளார போய் நம்ம தொழுவிலேயே அப்படி என்று வருந்தக்கூடிய லெவலுக்கு தான் இது கொண்டு போய் நிறுத்துமே தவிர அல்லாம இதனால மக்கள் நேர்வழி பெறுவதற்கோ இதன் மூலம் வந்து சரியான ஒரு மார்க்கத்தை சொல்ற மாதிரியோ எந்த ஒரு நேர்வழியும் இதுல இருந்து மக்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அப்ப நம்ம தவாப் செய்ய போறோம்னு சொன்னா அந்த வீட்டை சுற்றுவதும் உலகில் எந்த போதும் அந்த வீட்டை நோக்கி தொழுவதும் ஒவ்வொரு முஸ்லீமும் கடமையை தவிர அதுக்கு உள்ளார போறதுலாம் இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நமக்கு ஆதாரபூர்வமா இருக்கனால அப்படி உள்ள தொழுவணும் உனக்கு என்ன இருந்தா இந்த ஹிஜ்ரில் போய் தொழுதுக்க. இது ஒரு சிலருக்கு அப்படி எண்ணம் இருக்கும், இதுக்குள்ள போய் தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன், அதை இங்கே தொழுதுக்கு அப்படி என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதோட நம்ம என்ன செய்யணும், அந்த வணக்கத்தை நம்ம அதோட நிறுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி தவாப் செய்யும் பொழுது நமக்கு உது அவசியமா அப்படி என்ற அடுத்த கேள்வி. இப்போ நம்ம போறோம், ஏறாம் கட்டிட்டு ஆரம்பத்தில் வந்ததுல இருந்து பள்ளிவாசல்ல நுழைஞ்சு நம்ம தவாப் செய்யறோம், தவாப் செய்ய ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அப்ப நம்ம போகும்பொழுது சர்வசாதாரணமாக மற்ற எல்லா இடத்துலையும் போகும்போது நம்ம ஒதுக்கிட்டு போறதில்லை. அப்போ பள்ளிவாசலுக்கு போகும்போது தான் ஒதுக்கிட்டு போறோம், நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது இருக்க வேண்டும் என்று சொன்னது 2 காரியங்களுக்கு, ஒன்று தொழுகை, இன்னொன்று தவாஃப். இந்த 2க்கும் கட்டாயமாக ஒது இருக்க வேண்டும். ஒது முறிந்தா எப்படி தொழுகை முறியுமோ அதே மாதிரி தவாஃப் என்ன செய்யும், முறிஞ்சு போயிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைந்ததும் உது செய்து தவாஃப் செய்வார்கள். மாதவிடாய் போது தவாஃபை தவிர ஏனைய வணக்கங்களை எனக்கு அனுமதித்தார்கள்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறது நமக்கு என்ன தெரியுது, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, மாதவிடாயா இருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க எல்லா ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடும் செய்யுங்க. தொழுகை ஏற்கனவே தடுக்கப்பட்டிருக்கு, மாதவிடாயா இருக்கும் தொழ மாட்டாங்க. தவாஃபும் அதே மாதிரி தொழுகைக்கு சமமா தவாஃப் செய்யக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்திருக்கனால தவாஃபை தொடர்ந்து இருக்கக்கூடிய 2 ரக்காத் தொழ மாட்டாங்க, தவாஃபை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அப்ப தவாஃப் வந்து செய்யணும்னு சொன்னா ஒது இருக்க வேண்டும் அப்படி என்பது நமக்கு இதுல தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒது செஞ்சுட்டு தான் தவாஃபை செய்திருக்கிறாங்க. அப்ப தவாஃபின் போது நம்ம என்ன ஓதுறது, தவாஃப் என்று சொன்னா நம்ம அந்த ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து தொடங்கி 7 முறை சுத்தி வரணும். 7 முறை சுத்தி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு தவாஃபை நிறைவேற்றியவர் ஆவறீங்க. இந்த 7 முறை சுத்தும் பொழுது நம்ம என்ன சொல்றது, சும்மா மௌனமா போறதா அல்லது திருக்குரானை ஓத வேண்டியதா அல்லது நம்ம 4-5 பேர் சேர்ந்துட்டு அப்படி கூட்டுதுவா ஓதிட்டு ஒரு ஆமீன் சொல்லிட்டு இதெல்லாம் இங்க நடக்குது. குரானை ஓதிக்கிட்டு போவாங்க, ஒரு துவா ஓத 4 பேர் 10 பேர் ஆமீன் சொல்லுவாங்க, குரூப்பா போகும். ஒவ்வொருத்தங்க அவங்க தனிப்பட்ட முறையில் எது வேணாலும் கேட்டுட்டு போவாங்க. அப்போ இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு முறையை கையாளுறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நாம செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில இதை வரையறுத்துட்டாங்கன்னா,
மீதமுள்ள நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மறந்துட்டாங்க என்றோ அல்லது அவங்க சொல்லி நமக்கு தெரியாம போச்சுன்னு ஒரு மூமின் வந்து நம்புறது ஒரு பலவீனமான ஒரு நிலையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அங்க வந்து ஹிஜ்ருல் என்ன சொல்றது ருக்னுல் யமானில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, மொத்தம் 4 பகுதியில இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் துவா ஓதுறாங்க. பல அறிவிப்புகள்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இடத்துலலாம் வந்து தவாப் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா எதையுமே சொல்லல, எதையுமே ஓதல. ஆனாலும் பெரும்பாலும் ஒவ்வொரு இந்த ஹஜ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு புனிதமான இடமாக இருக்கிறது, இது தவாஃப் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு வணக்கமாக இருக்கிறது, அதனால் இந்த இடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பது சிறந்தது. அப்போ தேவைகளை கேட்கறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்த வச்சிருக்கிறாங்க. நம்ம தொழுகையில நம்ம துவா செய்றோம், ருக்குல செய்றோம், சஜிதாவில் செய்றோம், 2 சஜிதாவுக்கு இடையில துவா செய்றோம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் துவா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து இருப்புல இருந்து நீங்க அத்தஹியாத்து ஓதி தர்தே இப்ராஹிம் ஓதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கன்னு நமக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ இறுதியில் அனுமதி அளிச்சிருக்காங்கன்னா இடையில நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன்னு சொல்றது முறையாகுமா? நான் ருக்குல துவா செய்வேன், சஜிதாவில் துவா செய்வேன், 2 சஜிதா கடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, அதைத்தான் நம்ம சொல்லணும். அங்கே உட்காந்து நம்ம நீண்டமான துவாவை எல்லாம் நம்ம ஓதிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ருக்குல நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, சஜிதாவில் நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. தொழுகை என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறைப்படி வரணும். சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதே மாதிரி தான் நீங்க தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இருக்கிறனால அப்படிதான் தொழணும். அப்போ தொழுகையில் நம்ம எதுவும் கேட்கக்கூடாதா? கேட்கறது கடைசியில் அனுமதி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள என்ன அவசரம்? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அனுமதித்திருக்கிறார்களோ அங்கேதான் நம்முடைய தேவையை தொழுகையில கேட்பது போல இந்த தவாஃப்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ருக்னுல் யமானில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் வரும் பொழுது மிக மிக உயர்ந்த துவாவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சுட்டி காட்டி இருக்கக்கூடிய துவா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான். சூரத்துல் பக்ராவில் 200 மற்றும் 201வது வசனத்துல சொல்றான், ஃபமினன் நாசி மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக். ஒரு சாரார் வந்து இவ்வளவு பெரிய வணக்கத்தை வந்து நிறைவேற்றும் பொழுது உலகில வந்து எப்படி துவா கேட்கறாங்கன்னு சொன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, எங்களுடைய இறைவனே இந்த துன்யாவில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அவர்களுக்கு என்னன்னு கேட்டா வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடையாது. இங்க கேட்டல இந்தா பிடிச்சிக்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வமின்ஹும், அதில் ஒரு சாரார், மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அதில் ஒரு சாரார் எப்படி கேட்கறாங்க சொன்னா, எங்களுடைய இறைவனே எங்களுக்கு இம்மையிலையும் நல்லதை கொடு, இம்மையில சிறந்ததை கொடு, அதே மாதிரி ஆகிரத்திலையும் சிறந்ததை கொடு, இன்னும் எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி விடு யா அல்லாஹ் என்று சொல்லி துவா செய்வதை அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொல்றான். இந்த துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்னுல் யமானில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த 4 பகுதியில ஒரு பகுதி மட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த துவாவை ஓதுறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார் என்று சொல்லக்கூடிய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கும் இடையே ஓதினார்கள் என்று சொல்லி அப்துல்லா பின் சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அஹ்மது, அபுதாவூத், நசாயி, ஹாக்கிம் போன்ற நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சஹாபாக்கள் உன்னித்து கவனிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்ய போறாங்க, என்ன ஓதுறாங்கன்னு பாக்குறாங்க. அப்போ 3 பகுதியில் சொன்னதெல்லாம் இவங்க மறந்துட்டு அதையெல்லாம் மறைச்சிட்டு இதை மட்டும் சொன்னாங்கன்னு நம்ம விளங்குறதா? பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 பகுதியில் குரானை ஓதிக்கொள்ளலாம், தவறில்லை. குரானை ஓதலாம் தான். தவாப் செய்யும் போது எப்படி நீங்க குரானை ஓத முடியும்? ருக்குல குரானை ஓத முடியுமா? சஜிதாவில் குரானை ஓத முடியுமா? அத்தஹியாத்துல உட்கார்ந்து குரானை ஓத முடியும், அது ஒரு வணக்கம் தான். அப்போ அது மாதிரி ஒது செய்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, மற்ற பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று ஓதுனா நீ ஓதாத, அதான வழிமுறை. ஓதிய இடத்தில் எவ்வாறு ஓதுவது வணக்கமோ, சும்மா இருந்த இடத்துல சும்மா இருக்கிறது ஒரு வணக்கம். அப்ப எப்படி வணக்கம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, நம்ம செய்யறதெல்லாம் வணக்கம் கிடையாதுங்க, பின்பற்றுவோம் பாருங்க, அதான் வணக்கம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவது உண்மையாக இருந்தா நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, அது என்ன ருக்னுல் யமான்ல இருந்து போறதை நான் பின்பற்றுவேன், அங்க வந்து ஏன் சௌரியத்தை நான் வந்து குர்ஆனை ஓதிக்குவேன், இல்லாட்டி கூட்டு துவா ஓதிக்குவேன், எனக்கு நிறைய தேவை இருக்கு கேட்பேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா விட வேற என்ன தேவை இருக்கு உனக்கு? இந்த உலகத்துல எல்லாத்தையும் நல்லது கொடுன்னு கேட்டுட்டீங்க, துவாவிலே பெரிய துவாவை கேட்டு அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்குது? அப்படி தேவை இருந்தால் அது கேட்பதற்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணமே தவிர அங்க வேற துவாவை ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலுக்கு முரணானது தான். இதுல வந்து பல அறிஞர்களுடைய கூற்றுகள்லாம் அங்க வந்து ஓதிக்கலாம் துவான்னு சொல்றாங்க. அப்ப எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, அவங்க தங்க கருத்து தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு ஹதீஸை முன்னிறுத்தியோ ஆயத்தை முன்னிறுத்தியோ அவங்க சொல்லாததுனால நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல அப்படியே அவர்கள் அங்கே ஏதாச்சும் செய்வதற்கு அனுமதி இருந்தாலும் அப்படி நீங்க செய்வதாக வச்சுக்கிறீங்க. குர்ஆனை ஓதிட்டு போறீங்க அல்லது ஒரு துவா ஓதிட்டு போறீங்க, அல்லாஹ் தஆலா கேட்கறான், ருக்னுல் யமானிக்கு ஹஜ்ருல் அஸ்வத் நடுவுல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுனியே, ஏன் ஓதுன?
யாரெல்லாம் இந்த ஹதீஸ்ல இருந்துச்சு ஓதுனேன், சரி இந்தாண்ட குரானை ஓதிட்டு பண்ணி ஏன் ஓதுனேன், ஏன் சௌரியத்துக்கு ஓதுனேன் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி மறுமையில் நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த அச்சம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த ஒரு 10 வணக்கத்துல 8 செய்யுங்க, 7 செய்யுங்க, 6 செய்யுங்கன்னா 6 செஞ்சீங்கன்னு அர்த்தம் இல்ல. முடிஞ்ச 6 செய்யுங்க, இல்லாட்டி 4 செய்யுங்க, 3 செய்யுங்க. ஆனா 10ல 11 நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்விடத்துல குற்றம் பிடிக்கப்படுவீர்கள். 10ல 9 செஞ்சீங்கன்னா ஒண்ணு ஏன் செய்யலன்னு கிடையாது, அல்லாஹ் என்னால முடியல, அல்லது எனக்கு தெரியல, நான் படிச்ச புக்ல அது இல்லை, இப்படி சொல்லிட்டு போயிடலாம். 11ஆவதா ஒன்று உருவாக்குவதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. இது ஹஜ்ஜிலுடைய ஒவ்வொரு கிரியையிலும் நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், தவாப் செய்யணும். இந்த தவாப் செய்யும் பொழுது இந்த துவாவை தவிர வேற துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து தவாப் செஞ்சிருக்கிறாங்க, வாகனத்திலையும் தவாப் செஞ்சிருக்கிறாங்க. இதையும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கவனிக்கணும். வாகனத்துல ஏன் செஞ்சாங்கன்னு சொன்னா, இயலாதவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பயனா இருக்கணும், அதை நம்ம செஞ்சுதான் முன் மாதிரியை காட்டிட்டு போகணுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல அமர்ந்து கூட என்ன செஞ்சிருக்காங்க, தவாப் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டகம்லாம் உள்ள போக முடியாது, அந்த மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்கிறாங்க. 7ஆவது நிலையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு போவாங்க. அப்போ மற்றவர்கள் தூக்கிட்டு போய் கூட தவாப் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. வாகனத்தில் தவாப் செய்ய நோயுற்ற என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள் என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு பின்னாலே நீங்கள் செல்லுங்கள், முந்திக்கிட்டு வாகனம் இருக்குன்னு ஓட்டிட்டு முன்னால் போனீங்கன்னா மக்களுக்கு தொந்தரவு கொடுங்க, மக்கள் போனால் அவங்களை விட்டுட்டு நீங்கள் பின்னால் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்ததாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம், அஹ்மத், இப்னு மாஜா மற்றும் நசை போன்ற ஹதீஸ்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த காபாவை சுற்றுவது என்று சொல்லக்கூடியது என்ன, இது சுற்றுறதுனால என்ன நாடுறான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு சொன்னா, ருக்கு செய்யறதுனால என்ன நாடுறான், சஜ்தா செய்யறதுனால என்ன நாடுறான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்னு சொன்னா, அதை நாம் செய்வதுதான் வணக்கம். ஒரு கல்லை ஒண்ணு கட்டி வச்சு இதை போய் எல்லாரும் மாலை போடுங்கன்னு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லியிருந்தா, அப்படி சொல்லல. அப்படி சொன்னா நம்ம அதை செய்வோம். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதுதான் வணக்கமே தவிர அங்க அறிவுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. ருக்கு செய்யறதுல அறிவுக்கு என்ன இருக்குது? 1,00,000 பேர் இன்னைக்கு போய் அந்த ருக்கு செய்யறதுனால உலகத்துல என்ன புரட்சி ஏற்பட்ட போது ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த ருக்கு நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று அஞ்சி இவன் மனசுல எப்படி அல்லாஹ்வை அஞ்சுவதை வெளிக்காட்டுகிறானோ, சஜிதாவை அல்லாஹ்வை அஞ்சி எப்படி சஜிதா செய்கிறானோ, அங்கே அல்லாஹ்வை புகழ்கிறானோ, அதனை தொடர்ந்து இவனுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அந்த மாதிரி காபத்துல்லாவை போய் அவன் சுத்துறான்னு சொன்னா, எதையாச்சும் சுத்தணும்னு மனுஷனுடைய உள்ள நாடு. சரி, காபத்துல்லாவை சுத்தணும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அரச மரத்தை சுத்துறது யார் சொன்னா? அவன் சுத்ததானே செய்யறான். அப்ப இது என்னன்னா, மனிதனுடைய அந்த என்னன்னா எதையாச்சும் கட்டிக்கிட்டு அழுகணும், எதையாச்சும் சுத்தணும். இப்ப இவனுக்கு இந்த மாதிரி சுத்துற ஒரு வணக்கத்தை சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி வேற ஏதாச்சும் கட்டிக்கிட்டு அழுவான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தி திசையை திருப்புறான். வா அப்படின்னு சுத்துறதா இது சுத்து, கண்டதை சுத்தாத அப்படி என்று சொன்ன மாதிரி இதனுடைய பொருள் இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்துல தான் சொல்றாங்க. இப்படி சொல்லாட்டியும் அந்த அர்த்தத்துல ஒரு ஹதீஸ் இருக்குது. காபாவை சுற்றுவது, சஃபா மர்வா இடையே ஓடுவது, கல்லு எறிவது ஆகியவை அல்லாஹுவின் நினைவை நிலைநாட்டவே ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அஹ்மத், அபூதாவூத், திர்மிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதற்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், தவாப் செய்யற சஃபா மர்வா ஓடுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள படிப்பினைகள்னு சொன்னாலும், அது எல்லாம் அதன் மூலம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். ஆனா நோக்கம் என்னன்னா, அல்லாஹுவை நினைக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சம் மனுஷனுக்கு வரணும். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக செய்றேன், அல்லாஹ்வுக்காக செய்றேன் அப்படி என்று சொல்லி மனிதன் அல்லாஹ்வை அஞ்சுவது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தவாப் செய்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்தாங்க. அப்ப அதனை தொடர்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தவாப் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. ஆனா பிற்காலத்துல அங்க இணை வைக்கக்கூடிய கொள்கை அந்த வீடு அல்லாஹ்வை வணங்குவதற்கான எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத நிலையில் ஆக்கப்படும் பொழுது அதற்கு பின்னால நபிமார்கள்லாம் ஹஜ் செஞ்சாங்க, எந்த ஒரு அறிவிப்பு அந்த மாதிரி இல்லை. அது என்ன ஆகுதுன்னா அப்படியே மறக்கப்படுறது. மறுபடியும் மீண்டும் புதிய அழைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து இந்த ஹஜ்ஜை புனிதப்படுத்தி இன்னைக்கு தூய்மையாக இன்று வரைக்கும் அந்த ஆலயம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் அது என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா அதை பாதுகாப்போம். அந்த மாதிரி நம்ம அந்த ஆலயத்தை போய் தவாப் செய்யறோம்னு சொன்னா, அந்த 7 முறையும் நீங்கள் சுற்றி முடித்தவுடன் இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த துவாவை ஓதுறீங்க. வேற எந்த ஒரு கஷ்டமான ஒரு பெரிய துவாவை, நீண்ட துவாவை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமோ, அங்க போய் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தவாஃபுல் குதும்னு போனீங்கன்னா 3 முறை லேசாக ஓடுவீர்கள், 4 முறை நடந்து செய்வீர்கள். 7 சுற்றின உடனே தவாஃப் முடிந்து விட்டது. தவாஃபை முடிச்ச உடனே மகாமே இப்ராஹிம், இது முடிச்ச உடனே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, மகாமே இப்ராஹிம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காபத்துல்லாவை ஒட்டி தான் இப்படிதான் இருந்துச்சு பக்கத்துல. இதுல இந்த மேடையில நின்றுகிட்டு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து வச்சு கட்டியதாக நமக்கு ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் தெரியுது. ஆனா பிற்காலத்துல தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு அது இடையூறாக இருந்ததுனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்காமே இப்ராஹிம் தங்கத்தால் இந்த
கூண்டு மாதிரி கட்டி அந்த கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், போட்டோவில் பார்க்கலாம், நேரில் போனவங்க பார்க்கலாம். அந்த கூண்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடிகள் பதிந்த மாதிரி இருக்கும். இந்த இது வந்து காபத்துல்லா ஒட்டி தான் இருந்துச்சு. அப்ப பிற்காலத்துல வந்து அது தூரமாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பின்தொடர்ந்து தான் தொழுது இருக்கிறாங்க. காபத்துல்லாவை வந்து தவாப் செஞ்சுட்டு அதை பின்னால நின்று தொழுதா, இது காபத்துல்லாவை ஒட்டி இருந்துச்சுன்னா இப்ப தொழக்கூடியவங்க இங்க தொழுதுட்டா மற்றவர்கள் தவாப் செய்ய முடியாது. அப்ப தவாப் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பை விட்டுட்டு அதுக்கு அந்தாண்டு இதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, தவாஃபை முடித்து விட்டு மகாமே இப்ராஹிம் எனும் இடத்திற்கு வந்து இத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 125வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. வாய் விட்டு இந்த வசனத்தை சொல்லி அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. அப்ப நாமும் தவாஃபை வந்து முடிச்சிட்ட உடனே அந்த இடத்துல இந்த ஆயத்தை என்ன செய்யணும், ஓதணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த இடத்தை நான் தொழக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டதாக சொல்லிட்டு அங்க போய் நின்று நீங்க என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழ வேண்டும். அப்ப இந்த 2 ரக்காத் தொழுகை வந்து நஃபிலா சுன்னத்தா, இப்படி ஒரு சர்ச்சை இருக்குது. அப்ப உதாரணமாக நஃபில் என்று சொன்னால் என்ன, சுன்னத்துனா என்னன்னு சொல்லி நம்ம வழங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வணக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து இது வந்து உங்கள் மீது கடமைன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபர்ல். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வணக்கத்தை செய்து அதை நமக்கு செய்யும்படி ஆர்வமூட்டி இருப்பார்கள், ஆனால் அது சுன்னத்து. அதன் அடிப்படையில் நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சாதான் நஃபிலை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சுன்னத்தான தொழுகை கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தா தொழுதாங்களான்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து கிடையாது. ஏன் சுன்னத்து கிடையாது அப்படின்னு சொன்னா, சுன்னத்துனா என்ன, சுன்னத் என்று சொன்னால் நடைமுறை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை நாம் பின்பற்றதுனால சுன்னத்து நபி நமக்கு. அவங்க யாரையாச்சும் பின்பற்றியா தொழுதாங்க, அவங்களுக்கு எல்லாமே நஃபில் தான், கடமை மற்றும் வந்து உபரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கடமை மற்றும் சுன்னத்து. இந்த அடிப்படையில் நமக்கு இந்த தொழுகை என்னன்னு கேட்டா சுன்னத்து தான். இது சுன்னத்தான தொழுகை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. இது நமக்கு சுன்னத்தான தொழுகை. இது வந்து தவாஃப் செய்தவர்களுக்கு கடமையாகவும் ஆகிவிடுகிறது. அந்த நேரத்தில் அது உங்களுக்கு கடமையாகவும் ஆயிடுது. அப்ப இந்த 2 ரக்காத் தொழுகையை தொழும் பொழுது நீங்க எந்த சூறா வேணாலும் ஓதிக்கலாம், தடை இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல் சூறாவில் வந்து சூரா ஃபாத்தியாவை தொடர்ந்து சூரத்துல் காஃபிரூன் ஓதி இருக்கிறாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று தொடங்கக்கூடிய இந்த சூரத்துல் காஃபிரூனை ஓதி 2வது ரக்கத்துல சூரத்துல் ஃபாத்தியாவை தொடர்ந்து குல் ஹு அல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸை ஓதி இருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் வந்து ஓதுனாங்கன்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மத் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, 7 முறை சுத்தணும்னு தவாஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மகாமே இப்ராஹிமுக்கு நேர் பின்னால போய் நிக்கணும். பின்னால கூட்டமா இருக்க இடங்கள் எங்க வேணாலும் நீங்க தொழலாம். இந்த ஆலயத்தில் நீங்க எங்க தொழுதாலும் அவரே நன்மை தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நின்று தொழுது இருக்கிறாங்க. நீங்க போறீங்க, அந்த சமயத்துல அதுக்கு பின்னால நேரம் இடம் இருந்தா நின்று தொழுதுற வேண்டியது. அப்படி இல்லையா, எங்க இடம் இருக்கோ அங்க நின்று தொழுதணும். 2 ரக்காத் தான் தொழுகணும். அதிகமா தொழுது அதிகமான நன்மை நினைச்சிட்டு 4, 8 எல்லாம் தொழக்கூடாது. 2 ரக்காத் தான் தொழுகணும். அதுல முடிஞ்சா சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் இஹ்லாஸ் ஓத வேண்டியது, இல்லாட்டி தெரிஞ்சதை ஓதி 2 ரக்காத்தை வந்து முடிச்சிட வேண்டியது. இதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா தவாஃபை நீங்கள் முடிச்சிடுறீங்க. தொழுகையோட தவாஃப் முடிஞ்சிருது. இதற்கு பிறகு உம்ரா மட்டும் செய்யக்கூடியவங்க அல்லது ஹஜ்ஜு செய்யும் போது முதல்ல உம்ரா செய்யக்கூடியவங்க அவர்கள் வந்து போய் என்ன செய்யலாம்னு சொன்னா ஜம்சம் தண்ணீரை குடிக்கலாம். ஆனால் உம்ராவில் ஜம்சம் தண்ணீர் அருந்துவது கட்டாயமானா கட்டாயம் கிடையாது. ஹஜ்ஜில் ஜம்சம் தண்ணீர் குடிப்பது கட்டாய கடமையானா கட்டாய கடமை கிடையாது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்யும் பொழுது ஜம்சம் தண்ணீரை அருந்திருக்கிறார்கள். ஜம்சம் தண்ணீர் குடிக்கிற சிறப்பு நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த தண்ணீரை வந்து குடிப்பது ஒரு செயலானா, இப்போ நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு வைத்த நிலையில நான் போய் இப்போ வந்து உம்ரா செய்யறேன்னு சொன்னா நான் நோன்பு வச்சிருக்கும் தண்ணி குடிக்க முடியுமா? தண்ணி குடிக்க முடியாது. அப்போ ஒரு சில பேர் ஹஜ் வழிகாட்டிகள் என்று சொல்லி இங்கேருந்து அழைச்சிட்டு போறவங்க அங்க போய் என்ன சொல்றாங்களாம், நீங்க வந்து நோன்பு வச்சிருந்தா நோன்பு விட்டுருங்க, ஏன்னா இந்த உம்ராவில் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சுன்னத்தா இருக்குது, அதனால வந்து இந்த நோன்பு வந்து முறிச்சிட்டு நீங்க வந்து தண்ணியை குடிக்கணும் அப்படி என்று சொல்லி நோன்பு வைத்தவர்களாம் நோன்பு விட வைத்ததாக இன்னைக்கு வந்து சகோதரர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நேரடி செய்தி. அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா நோன்பு என்று சொல்லக்கூடியது கடமையாக இருக்கிறது. ஜம்சம் தண்ணீர் அருந்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு சுன்னத்தாக இருக்குது. சுன்னத்திலே கட்டாய சுன்னத்துல தாடி வைக்கிற மாதிரி கத்னா செய்யணும், கட்டாய சுன்னத்தான் கிடையாது. ஜம்சம் தண்ணி குடிக்காம நீங்க வந்துட்டா கூட உங்களுடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனாலும் தண்ணிக்கு ஒரு சில புனிதத்தன்மை இருக்குது, அதுல ஒரு மகத்துவம் இருக்கிறனால நம்ம அதை அருந்த வேண்டும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம பிறகு கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அதனால இந்த தவாஃபை முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு நோன்பு இல்லாத நிலையில இருக்கிறவங்களும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் உம்ரா முடிச்சிட்டாலும் போய் அந்த ஜம்சம் தண்ணீரை வந்து நீங்க வந்து வயிறு நிறைய குடிக்கணும். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தாகத்துக்கு தான் தண்ணீர் அருந்துவாங்க, ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி அருந்த மாட்டான். அதுல ஒரு நோக்கத்தை வந்து நிலைநிறுத்தி அவன் தண்ணீரை அருந்த வேண்டும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கனால இதை முடிச்ச உடனே தண்ணீரை அருந்துறீங்க. தண்ணீரை அருந்து விட்டு எங்க போகணும்னு சொன்னா சஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். இந்த 7 முறை வந்து சுத்தினா ஒரு தவாஃப் முடியுது. அதை தொடர்ந்து 2 ரக்காத் தொழுகிறோம். 2 ரக்காத் தொழுது முடிச்சோம்னா தவாஃபுடைய செயல்கள் முடிஞ்சிருச்சு. இதற்கு அப்புறம் என்ன செய்ய போறோம், சய்யு செய்ய போறோம்.
அப்ப அந்த சையை செய்யும் பொழுது இந்த தண்ணீரை பற்றி கூட பல சிறப்புகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்திரா கூட சிறப்பாக தான் இருக்கும். ஜம்ஜம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அதற்கேற்ப அமையும். அதன் மூலம் நோய் நிவாரணத்தை ஒருவர் நாடினால் அல்லாஹ் நிவாரணம் அளிப்பான், வயிறை நிரம்பச் செய்வான், தாகத்திற்கு அறிந்தினால் தாகத்தை தீர்ப்பான். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலால் மிதித்ததால் ஏற்பட்டதாகும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாகத்தை தீர்த்ததாகும் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹாக்கிம் மற்றும் தாரகுத்தினில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஜம்ஜம் தண்ணீர்ல கொண்டு பல நம்பிக்கைகள் இருக்கு மக்களுக்கு. என்னன்னு சொன்னா, இந்த ஜம்ஜம் தண்ணீரை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க கட்டிட்டு போன எஹ்ராமை வந்து அதில் நினைச்சு புளிஞ்சு காய வச்சு பத்திரமா வீட்டில் வச்சுக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து கஃபனை போட்டா நேரம் அப்படி போயிடலாம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு தவறான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. ஆனா அந்த துணியை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு அதுல வந்து கஃபனை வந்து அந்த ஆடையில இல்லை, அவங்க வேற ஆடையில தான் என்ன செஞ்சிருக்காங்க, கஃபன் அணிவித்தாங்க. அப்ப இதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி செய்யலைங்கும் பொழுது நமக்கு அதுல அனுமதி இல்லை. இந்த ஹஜ் வழிகாட்டி போன்ற புத்தகங்கள்ல இதையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஜம்ஜம் தண்ணீரை பற்றி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியின் மீது உள்ள, அது முதல்ல தண்ணீரை பத்தி சொல்றாங்க. ஜம்ஜம் நீர் உலகில் உள்ள எல்லா நீர்களை விட சிறந்ததாகும். என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹஜ் வழிகாட்டி என்ற இந்த புத்தகத்துல ஜம்ஜம் நீர் வந்து இந்த உலகத்திற்கு எல்லா தண்ணீரை விட சிறந்ததாகும். ஆனாலும் ஆருயிர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான விரல்களில் இருந்து ஒலித்தோடிய நீர் ஜம்ஜம் நீரை விட சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா ஓது செய்றாங்க, அவங்க கையில இருந்து தண்ணி ஒலித்தோடுதுன்னு சொன்னா இது வந்து ஜம்ஜம் தண்ணீரை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி இதுல வந்து எழுதியிருக்கிறாங்க. எழுதி வச்சு சொல்றாங்க, பூமியின் மீதுள்ள தண்ணீர்களில் மிக சிறந்தது ஜம்ஜம் நீராகும். அதில் வந்து சாப்பிடுவதற்கும் உணவும் நோயும் மருந்தும் இருக்கிறது என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, பூமியில இருக்கிற நீர்ல ஜம்ஜம் தான் சிறந்ததுன்னு. அப்ப ஹதீஸ்னா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இவர் என்ன சொல்றா, அதை விட சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்து ஒலித்தோடிய நீர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே வந்து அதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க, இவர் ஏன் இதை பிடிச்சிட்டு சிறந்ததுன்னு சொல்லணும்? அப்ப இது வந்து ஜம்ஜம் தண்ணீரை வந்து குறைத்து மதிப்பிடுவதாகுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருக்க அதை மாற்று கருத்து கொள்வதற்கு மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் உரிமை இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கும் பொழுது, அப்போ இவர் மூமினானவரா இல்லையா என்ற சந்தேகம் தானே வரும். அப்ப ஒரு ஆயத்து, நேரடி ஆயத்து நம்ம கற்பனை பண்ணி சொல்லல, இப்படி மாத்தி எழுதுறதுனால வந்து இவர் மூமின் இல்லை அப்படின்னு அவர் பார்த்து மூமின் இல்லைன்னு சொல்ல நமக்கு என்ன நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருவரில் ஒருவரை முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா, மூமின் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா இருவரில் ஒருவர் காஃபிருங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் என்ன சொல்ற, ஒருத்தர் பார்த்து நீ முஸ்லீம் இல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டுல ஒருத்தர் முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. எப்படி? உண்மையிலேயே அவன் காஃபிரா இருந்தா அவன் காஃபிர் தான். ஏன் காஃபிர் தான். காஃபிரை பார்த்து நம்ம காஃபிர்னு சொல்ல தடை இல்லையே. அவர் முஸ்லீமாக இருந்து நான் அவரை பிடிச்சி காஃபிர்னு சொன்னேன்னு சொன்னா, ஒரு முஸ்லீமை நிராகரித்தன் மூலமாக நான் காஃபிர் ஆகி விடுகிறேன். அப்ப இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறரை காஃபிர்னு சொல்றதுல எச்சரிக்கிறாங்க. ஆனா திருக்குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முடிவு செய்த ஒரு காரியத்தில் ஒரு காரியத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு முடிவு செய்றாங்க. ஃபஜ்ருக்கு 2 ரக்காத் யார் முடிவு செஞ்சது? ஐநா சபையா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முடிவு செஞ்சுட்டாங்க. மூணாம் மாத்திரத்துக்கு நமக்கு அனுமதி இருக்கு. அப்படி மாத்தினா நான் மூமினா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சட்டமும். அப்போ ஃபஜ்ர் தொழுகை என்று சொல்லக்கூடியது நமக்கு தெரிஞ்சிருக்கு, இது நமக்கு தெரியல, அதனால ஓஹோ இதுவும் சரிதான் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆமா சாமி போட்டுக்கிட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, பூமியில் உள்ள தண்ணீர்களில் மிகவும் சிறந்தது ஜம்ஜம்னா அதை விட சிறந்த தண்ணீர் இல்லை என்பதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கணுமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்து ஒரு தண்ணீராக இருந்தாலும் அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்து பாறையில ஒளித்தோடிய தண்ணீராக இருந்தாலும் இந்த சிறப்பு கிடையாது அப்படின்னு அந்த ஹதீஸுடைய கருத்து. நம்ம கருத்து கிடையாது, அந்த ஹதீஸுடைய கருத்து அதாக இருக்கும்போது இப்படி எழுதி இதற்கு பல வியாக்கியங்கள் அந்த ஜம்ஜம் தண்ணீர் எழுதி இருக்கிறாங்க. இதை நமக்கு அதிகமா பார்த்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது. அப்ப அந்த ஜம்ஜம் தண்ணீரை வந்து குறிப்பிட்டு நம்ம என்ன வழங்கணும்னு சொன்னா, அது ஒரு மகத்துவம் இருக்குது, அதுல ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அது எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுதோ, இந்த நோக்கம்னா யா அல்லாஹ் நான் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கிறேன் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும் அப்படிலாம் நோக்கம் கிடையாது. நோக்கம் என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னா, நோய் தீர்த்தல், இன்ன பிற மனதில் உள்ள எண்ணங்களை அல்லாஹ் தஆலாட்ட சொல்லி துவா செய்த வண்ணமாக அந்த தண்ணீரை நீங்க அருந்தினீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தாகத்தை தீர்த்தல் இந்த மாதிரியான இதுதான் தன்மைகள்லாம் கிடைக்குமே தவிர அது இல்லாம மற்றதெல்லாம் நம்ம விளங்கிடக்கூடாது. இதனை தொடர்ந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, தவாஃபை தொடர்ந்து சையு செய்ய போறோம். இந்த சையு என்று சொல்லக்கூடியது வந்து சஃபாவில் இருந்து மர்வாவிற்கு செல்லுதல், மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு திரும்புதல். இப்படி போறது 1 வர்றது 2 என்று சொல்லி 7 முறை சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓடுனா சையு என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் வந்து நிறைவேறும். அப்ப இந்த சையு செய்யக்கூடியதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. பேச முடியுதா? சஃபாவில் தொடங்கினால் மர்வாவில் முடியும். ஆக மொத்தம் 7 முறை ஓடுவது சையு என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கமாகும். அப்ப இந்த வணக்கத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, தவாஃப் செஞ்சு முடிச்சு 2 ரக்காத் தொழுதுட்டு அங்க போறாங்க. போய் நின்றுட்டு சொல்றாங்க, சஃபாவையும்
மர்வாவையும் பார்த்துட்டு இன்ன சஃபாவல் மருவத்தை மின் ஷாயிரில்லா, இது வந்து சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அடையாளங்களில் உள்ளவையாகும்னு சொல்லி சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 158வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து சொல்றாங்க. சஃபா இருக்குது, மர்வா இருக்குது, இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல மலைகளோடு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா இது வந்து ஒண்ணுமே கிடையாது. பெரிய பெரிய மலை, ஹிமாலய மாதிரியான பெரிய எவரெஸ்ட் அதுனா ஒன்றும் கிடையாது. அப்போ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அப்படி என்ன அதுல அத்தாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள்லயே இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில தான் ஜம்ஜம் தண்ணீர் இருக்குது. சஃபா இந்த பக்கம் இருக்கும், மர்வா இந்த பக்கம் இருக்கும். அது நேர் முக்கோணமா வராது, கொஞ்சம் இப்படி கிராஸா இந்த பக்கம் தான் இந்த ஜம்ஜம் தண்ணீர் என்பது இருக்குது. அப்போ இந்த பகுதியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளவை ஆகும், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த ஜம்ஜம் தண்ணீரை பார்த்தால், வரக்கூடிய அந்த இதை பார்த்தான்னு சொன்னா, அவன் வந்து அல்லாஹ்வை நம்புவதற்கு அது ஒண்ணு போதுங்க. ஏன்னு சொன்னா, இது வந்து ஒரு அத்தாட்சி என்று சொல்லக்கூடியதற்கு பெரிய ஆய்வு தேவையில்லை. அதை சுற்றி நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 100, 200, 300, 400, 500 அடி நீங்க போர் போட்டா கூட வெறும் சாம்பலா வரக்கூடிய அந்த மலைப்பகுதியில இன்னைக்கு கூட அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில தண்ணிலாம் கிடையாதுங்க. பூமியில எல்லா ஹோட்டல்லையும் வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரு பைப் இருக்கும், வெளியில வந்து இப்படி ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பான். லாரியில வந்து கனெக்ஷன் ஜாயின் பண்ணி மோட்டர் போட்டுடுவான், மேல போய் டேங்க் போயிடும். வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறது எங்க கொடுப்பான்? தண்ணி இல்லை. அப்ப தண்ணி எல்லாம் வெளியில இருந்து வரணும். அப்படி இருந்து அங்க ஒரு கிணறுல இருந்து வரக்கூடிய தண்ணியில சுபஹானல்லாஹ் இன்னைக்கு 20 லட்சம் பேர் போனா குளிக்கிறது அந்த தண்ணி, குடிக்கிறது அந்த தண்ணி, துணி துவைக்கிறது எல்லாம் அந்த தண்ணி, மழை ஜலத்துக்கு யூஸ் பண்றது அந்த தண்ணி தான். அப்ப இப்படி வந்து ஒரு 20 லட்சம் பேர் இங்க பயன்படுத்துறது இல்லாம இன்னைக்கு பைப் லைன் போட்டு எங்க விட்டான்? மதீனாவுக்கு. நீங்க உட்கார்ந்துருக்கிற இடம்லாம் குடிக்கிறதுக்கு ஜம்ஜம் தண்ணி தான். அதே சுடு தண்ணி வேற, இது வேற தனித்தனியா வச்சிருக்கலாம். அப்ப இந்த அளவுக்கு இதுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா, இது வந்து ஆய்வு பண்ணணுமா போயிட்டு? இது வந்து ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. லைட் எரியுதான்னு கேட்டா, லைட்டா இருங்க யோசிச்சு சொல்றேன்னா நான் சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி சொன்னா ஒரு முட்டாள். லைட் எரியறத வந்து பார்த்துட்டு கண்ணுள்ள ஒரு பார்வையாளன் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா அவன் எப்படி முட்டாளோ, அந்த மாதிரி இந்த ஜம்ஜம் கிணற்று தண்ணீரை பார்த்துட்டு இது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இல்லை நான் யோசிச்சு சொல்றேன்னு ஒருத்தன் சொன்னா அவன் தான் உலகத்திலே பெரிய முட்டாள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இது ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக இது ஒரு சர்வ சாதாரணமாக அறிவுள்ள ஒவ்வொரு மனுஷனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இது ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்குது. எனவே ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவித்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான். எனவே எவர் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்கிறாரோ அவர் இந்த இரு மலைகளையும் சுற்றுவது அவர் மீது குற்றமில்லை. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுறான். இந்த சஃபாவுக்கு மர்வாவுக்கு ஓடுறது இருக்குது, இந்த வணக்கத்தை அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. சரி, அதை எப்படி செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை முதலில் கூறியுள்ளானோ அதை கொண்டு ஆரம்பிப்பீராக. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இன்ன சஃபா வல் மர்வத்தை, முதல்ல சஃபாவை சொல்றான். அப்ப அல்லாஹ் சஃபாவை முதல்ல சொல்லியிருக்கிறதுனால நம்ம மர்வாவில இருந்து ஆரம்பிக்கிறது முறை இல்லை. அல்லாஹ் சொன்ன வழியில தான் நம்மளும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன வழியிலே நீங்கள் சஃபாவில் இருந்து மர்வாவிற்கு ஓடுங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா சஃபாவில இருந்து ஆரம்பிக்கிறாங்க சை ஓட்டத்தை. அதன் மேல் ஏறி காபாவை பார்க்குறாங்க, கிப்லாவை நோக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸ் வந்து அஹ்மது நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லீம்ல கூட இருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவில் ஏறுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு குன்று தான். அந்த பாறையில ஏறி இன்னைக்கு கூட நீங்க அங்க இருந்து திரும்பி பாத்தீங்கன்னா காபத்துல்லா தெரிகிற வகையில தான் அந்த கட்டடத்தை அமைச்சிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஏறி என்ன செய்யறாங்கன்னா காபத்துல்லாவை நோக்கி திரும்புறாங்க. திரும்பிட்டு வந்து சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அங்க போய் நின்னுட்டு அல்லாஹ்வை வந்து புகழ்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போய் நின்னுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் ஒருத்தன். அல்லாஹ்னு சொன்னா 7, 8, 9, 10 நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது, அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லி அங்க போய் நின்னுட்டு எதை முழங்குறாங்க? ஏகத்துவத்தை முழங்குகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, லா ஷரீக லஹ், அவனுக்கு இணை என்று சொல்லக்கூடியது யாரும் கிடையாது, ஷிர்கே கிடையாது, அவன் ஒருத்தன் தான். அவன் லஹுல் முல்க், அவனுக்குத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி, இந்த உலகத்தின் அதிகாரம், இந்த வல்லமை முழுவதும் யாருக்குன்னு சொன்னா அவனுக்கு உரியது. வலகுல் ஹம்த், அவனுக்குத்தான் எல்லா புகழும். வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் மீதும் அவன் ஆற்றல் உடையவன். இப்போ இன்னைக்கு பார்க்குறோம்னு சொன்னா ஒரு பெரிய ஆட்சி அதிகாரம் ஒருத்தன் கையில் இருக்குன்னு சொன்னா இந்த உலகமே அவனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதா?
ஒரு சர்வதிகாரம் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அந்த ஒரு நாடு ஒரு 8000-10,000 சதுர கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தான் சர்வதிகாரம் செய்ய முடியும். இந்த உலகம் முழுவதும் சர்வதிகாரம் பண்ண முடியும். அப்படியே மனுஷன் சர்வதிகாரம் பண்ணாலும் அந்த பூமியில் மேல இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் மீது அவனுடைய ஆட்சி அதிகாரம் செல்ல முடியுமே தவிர அந்த மனிதர்களுடைய உள்ளங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலோ அல்லது இந்த பூமியை போல இருக்கக்கூடிய ஏனைய கோள்களையோ பூமியினுடைய இயக்கத்தை அவனுடைய கையில இருக்குது கிடையாது. அப்ப இந்த மாதிரிலாம் ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான்னு சொன்னா இது அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு அமானிதம். இதை போய் அவன் நினைக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய் நின்றுட்டு அவங்க அப்போ ஒரு ஆட்சியில இருக்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சிக்கு தலைவராக இருக்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில வாழக்கூடிய மற்ற பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் பயப்படக்கூடிய விதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுட்டு சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சி கிடையாது, இதெல்லாம் ஒரு வல்லமை கிடையாது, இதெல்லாம் பெரிய அதிகாரம் கிடையாது. வலகுல் ஹம் லகுல் முல் வலகுல் ஹம், அந்த அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும், அந்த அல்லாஹ்வின் கையில் தான் எல்லா ஆட்சியும் இருக்குது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் எல்லாம் பிரமிப்போடு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை பிரமிப்போடு பாருங்கள், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அங்க போய் பிரகடனப்படுத்துறாங்கன்னு சொன்னா நீங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் அங்க போய் நின்று இதை சொல்லணும். சாதாரணமா இருக்கிறவனும் சொல்லணும், பெரிய பதவியில் இருக்கிறவனும் சொல்லணும், பாமரனும் சொல்லணும், படிச்சவனும் சொல்லணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இதைத்தான் சொல்லணும் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தராங்க. சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை தவிர வணங்குறதுக்கு யாரும் கிடையாது, வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு நீ ஒருமையானவன், வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹஸாப வஹ்தஹு. அல்லாஹ்வை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் நீ தனித்தவன், அவன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினான். அப்போ அந்த மக்காவை வென்றெடுத்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினான், என்னுடைய வீரத்தால் நான் வெற்றி பெறவில்லை, சஹாபாக்களுடைய உதவியால் நான் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லி இது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே வாக்கு கொடுக்குறான். நபியே நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் மூமினாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், மூமின்களாக இருக்கிற வரைக்கும் நீங்க தான் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொன்ன அந்த வாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றினான். தன்னுடைய அடியார்களுக்கு அவன் உதவியும் செய்தான், அவன் தனித்தே எதிரி படைகளை தோற்கடியும் செய்தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எதிரியை தோற்கடிச்சான், நான் இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்கு, நீங்க மக்காவையும் வெற்றி கொண்டிருக்கிறோம், இந்த மக்காவை நீங்க தூய்மைப்படுத்தணும்னு சொன்னா மனிதர்களாகிய எங்களுடைய வல்லமை அல்ல, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாவுல ஏறி நின்னுட்டு அல்லாஹ்வை இப்படி புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதே மாதிரி இதுல சஃபாவுல என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி இறங்கி நடக்கிறாங்க. அங்கிருந்து சொல்லிட்டு காபத்துல்லா நோக்கி இருந்து துவா செய்றாங்க. அங்கிருந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா துவா செய்றாங்க. ஆனா இந்த துவாவுல என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு எந்த ஒரு சஹாபியும் அறிவிக்கல. அப்ப இந்த துவா தான் நமக்கு துவா கேட்கக்கூடிய இடம். ஆரம்பத்துல அல்லாஹ்வை புகழ்ந்ததை வாய் விட்டு புகழ்றாங்க, அதுக்கப்புறம் துவா செய்றாங்க, என்ன செய்றாங்க தெரியல. அப்ப அது என்ன, அங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தேவையை அல்லாஹ்கிட்ட கேட்கறாங்க தனிப்பட்ட முறையில. அப்ப அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல கையை காபத்துல்லாவை நோக்கி கையை உயர்த்தி நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம், இதுக்கு அனுமதி இருக்கு மார்க்கத்துல. அப்ப என்ன கேட்கணும், உங்களோட தேவை எது இருந்தாலும் கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், எனக்கு ஒரு தேவை இருக்கும், அவருக்கு ஒரு தேவை இருக்கும், தேவைகள் வித்தியாசப்படும் மனுஷனுக்கு. அப்படி அங்கிருந்து துவா செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து இறங்கி நடக்கிறாங்க. நடக்கும்போது எதுவுமே ஓதவில்லை. அப்ப ஓதி இருந்தா சஹாபாக்கள் அறிவித்து, ஓதவில்லைன்னு எப்படி சொல்றோம், ஓதும் போது நபி சஹாபாக்கள் கூட இருந்து அது நிச்சயம் என்ன செய்வாங்க, அறிவித்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எதுவும் ஓதலைன்னு நம்ம எப்படி சொல்றோம்னா அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, அதனால ஒண்ணுமே ஓதலை. அப்படி போகும் பொழுது நடுவுல ஒரு ஓடை இருக்குது. இந்த ஓடையெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாம் சமதளமாக ஆக்கி எல்லாம் சிமெண்ட் காங்கிரீட் போட்டு காஷி எல்லாம் பதிக்க வச்சு இன்னைக்கு எல்லாம் செலவுகள் போட்டு கீழே மேலன்னு கட்டி இருக்கிறதுனால அந்த பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஓடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிட்டு இருந்தவங்க ஓடுறாங்க, தொங்கோட்ட மாதிரி ஓடுறாங்க. அது எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இருக்குது. இது நம்ம எப்படி இன்னைக்கு வழங்குறதுன்னா 2 பச்சை லைட்டு போட்டுருக்காங்க. இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் உள்ள தூரத்துல ஒரு 3ல் ஒரு பகுதியாக தான் அந்த பகுதி இருக்குது. இங்க ஒரு பச்சை லைட்டு ஒரு தூண்ல இருக்கும், அங்க ஒரு பச்சை லைட் இருக்கும். அங்க இருந்து நடந்து வரும் பொழுது இந்த பச்சை லைட்டு கிட்ட ஓட தொடங்க வேண்டியது. ஓடுறதுன்னா போட்டி போட்டுக்கலாம், ஓடக்கூடாது, நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தொங்கோட்ட மாதிரி ஓடுறது. ஓடி அந்த லைட்டு வந்த உடனே அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு மறுபடி சாதாரண நடையில மர்வாவை போய் சேர்ந்துடணும். அங்க போய் சேர்ந்த உடனே என்ன சொல்றாங்க சஹாபாக்கள்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவில் செய்ததை போலவே மர்வாவிலும் செய்தார்கள். அப்ப சஃபாவில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை புகழ்றாங்க, கிப்லாவை நோக்கி துவா செய்றாங்க. அதே மாதிரி மர்வாவிலையும் துவா செஞ்சுட்டு மறுபடி திரும்ப சஃபா திரும்ப மர்வா, திரும்ப சஃபா திரும்ப மர்வா, திரும்ப சஃபா திரும்ப மர்வா போனா 7 தடவை முடிஞ்சிருச்சு. இப்படி போன உடனே உம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் முழுமையடைஞ்சு வருது. இப்ப என்ன செய்யணும், தொடர்ந்து ஹஜ் செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜை தமத்து செய்யக்கூடியவர்கள் முடியை குறைத்துக் கொள்ளலாம்.
ரமலான் முடிந்து நீங்க போன உடனே ஷவ்வால்ல போய் நீங்க உம்ரா செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னும் 1 மாசம் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், முடியையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது முடியை குறைந்த 2 மார்க்கெட்ல அனுமதி இருக்கிறதுனால முடியை குறைத்து கொண்டோ அல்லது முடியை எடுத்துட்டு நீங்க அங்கிருந்து வந்துட்டீங்கன்னு சொன்னா உம்ரா என்ற செயல் முடிந்து நீங்கள் அந்த எஹ்ராமில் இருந்து நீங்க என்ன செய்றீங்க, ஹலால் ஆகி விடுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமை கலட்டவில்லை. இந்த உம்ரா என்று முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமை கலட்டவில்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம எல்லாம் இங்கே வந்து ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு வந்தோம். வரும் பொழுது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யார் வந்து பலிப்பிராணியை கூட கொண்டு வரவில்லையோ அவங்களாம் உம்ராவை முடிச்சிங்க. அதான் நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜே தமத்து என்ற முறை. உம்ராவில இருந்து நீங்க ஹலால் ஆயிட்டு பின்ன மறுபடியும் வந்து 8வது நாள் நீங்க என்ன செய்றீங்க, இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமோட அப்படியே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, கேட்கும் பொழுது நீங்க மட்டும் வந்து இதோட இருக்கிறீங்களே, இஹ்ராமோட இருக்கிறீங்க, மற்றவங்களாம் கிடைச்சுன்னா நான் பலிப்பிராணியை கையோடு கொண்டு வந்த காரணத்தால் ஹஜ்ஜை முடிக்காமல் இஹ்ராமில் இருந்து விடுபட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜை கிரான் என்று சொல்லக்கூடிய இணைத்து செய்யக்கூடியது இருக்குது. அப்படி போனா நீங்க வந்து இஹ்ராம்ல இருந்து வெளியாக மாட்டீங்க. ஆனாலும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இங்க இருந்து போகக்கூடிய சகோதரர்கள், இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஹஜ்ஜை தமத்து தான் செய்யறாங்கிறதுனால இந்த உம்ராவை என்ன செய்யறோம், இந்த இடத்தோட முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து இஹ்ராம் வந்து கழட்டிட்டு நம்ம சாதாரண ஆடைக்கு திரும்பிடலாம். எல்லையில வர்றோம், எல்லையில வந்து இஹ்ராம் அணிகிறோம், 2 ரக்கத் தொழுதுட்டு வந்து நியத்தை சொல்றோம் வாயால. அதனை தொடர்ந்து என்ன செய்றோம், தல்பியாவை சொல்லிக்கிட்டு வர்றோம். சொல்லிக்கிட்டு எல்லை வந்த உடனே தல்பியாவை நிறுத்துறோம். ஹரமுக்குள்ளார நுழைஞ்சு உள்ள வரும் பொழுது ஹரமுக்குரிய அந்த கட்டுக்கோப்பான அந்த செயல்பாடுகளை பின்பற்றுறோம். அதை பின்பற்றி உள்ளே நுழைந்த உடனே தவாஃப் செய்கிறோம். இது தவாஃபே குதும் என்று சொல்லப்படும். இந்த தவாஃப்ல 3 முறை வந்து ஓடுறோம், 4 முறை நடந்து செல்றோம். முதலாக ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கேயுமே எதுவும் ஓத மாட்டோம். ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுவோம். அதை முடிச்சுட்டு வந்து மகாமே இப்ராஹிம் பின்னால் 2 ரக்காத் தொழுவோம். அதற்கு பிறகு ஜம்ஜம் தண்ணீரை அருந்துவோம். அதனை தொடர்ந்து சஃபாவுக்கும் சஃபாவில் இருந்து மருவாவுக்கும் சென்று வந்துட்டு முடியை இறக்கிக்கிட்டா உம்ரா முடிஞ்சுது. 1 மணி நேரம் தான் முடியும். 1 மணி நேரம் தான் இந்த அமல். இப்போ சொன்னமே இவ்வளோதான் சொல்லலாம். இப்போ இவ்வளோ விளக்கங்கள் ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், அங்கே நீங்கள் போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் கண்ட மாதிரி செய்வாங்க. அப்போ அதை பார்த்து நாம் வந்து வெளிக்கட்டு விடக்கூடாது. எது உண்மை எது பொய்ன்னு விளங்க முடியாது. அதனால தான் நம்ம எல்லாமே சொல்லி இதில் கூட பல விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம். அப்போ விடுபட்டதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் ஹக்கு என்னவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அதில் எதையும் நம்ம விடலை. முடிஞ்ச அளவு அதை சேகரித்து சொல்லியிருக்கிறதுனால உம்ரா என்று சொல்லக்கூடிய செயல் இதோட முடிஞ்சிருது. இந்த உம்ராவை வந்து எந்த நாள்லையும் செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜு வந்து குறிப்பிட்ட நாட்களில் தான் செய்யணும். இந்த உம்ராவை வந்து எந்த நாள்லையும் செய்யலாம். ஆனால் ரமலானில் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானில் ஒருவர் உம்ரா செய்வாரேயானால் அதற்கு ஹஜ்ஜுக்கு நிகரான கூலி உண்டு என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, அபு தாவூத், முஸ்லிம், அஹ்மத், இப்னு மாஜா, நசஈ போன்ற ஹதீஸுகள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த உம்ரான்னு வந்தாலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சகோதரர்கள் ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க ஒரு உம்ரா செஞ்சுட்டு திரும்புறது இல்லைங்க. 10 உம்ரா செஞ்சேன், 20 உம்ரா செஞ்சேன், எங்கள் வாப்பாவுக்கு 7 செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு 2 செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன, இது ரேஷன் கார்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி, அப்போ நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னால், ரேஷன் கார்டு கூட 2 3 வாங்க முடியாது, 1 தான் வாங்க முடியும். அது கூட உதாரணம் பொருந்தில்லை. அப்போ நம்ம எப்படி உம்ரா செய்ய போகிறோம்னு சொன்னால், நமக்கு உம்ரா என்று சொல்லக்கூடியது கட்டாய கடமை இல்லை. தனிப்பட்ட ஒரு மனிதருக்கும் உம்ரா என்று சொல்லக்கூடிய கட்டாய கடமையா? அப்போ எனக்கே கடமையாகாத ஒன்றை நான் பிறருக்கு ஏன் செய்யணும்? அப்படி செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லவா முன்மாதிரி இருக்கணும். அப்போ எந்த ஒரு முன்மாதிரி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முறை உம்ரா செய்திருக்கிறார்கள். 4 முறையும் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து புறப்பட்டுருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை புறப்பட்டு போய் வெவ்வேறு காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 1 முறை 2 உம்ரா செய்ததா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் இவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கிறேன். அப்போ போயிட்டு 30 உம்ரா செஞ்சேன், 20 உம்ரா செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு செஞ்சேன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுக்கவில்லை. சஹாபாக்களும் எந்த மாதிரியான வழிமுறை அந்த மாதிரி பின்பற்றி செய்ததில்லை. அப்போ பிற்காலத்தில் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு அவங்க பலமான ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது மாதவிடாய் ஏற்பட்டு போகுது. இந்த மாதவிடாய் ஏற்பட்ட காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தவாஃபு செய்வதை தவிர ஹாஜிகள் செய்யும் அனைத்து காரியங்களையும், அனைத்து செயல்களையும், ஹஜ்ஜுடைய கிரியைகளையும் செய்யறதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறதுக்கு அனுமதி அளிக்கல? தவாஃப் செய்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை.
ஹஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க வந்து மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட தன்னியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்பி தன்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மானோடு போயிட்டு அங்கிருந்து இஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்துட்டு தவாப் செய்யுங்க அப்படி சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்க போயிட்டு அங்கிருந்து குளிச்சு இஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்து தவாஃபை செய்யறாங்க. தவாஃப் என்று வாசகத்துல வந்தாலும் தவாஃபை தொடர்ந்து தொழுகை தொடர்ந்து சை என்பது ஒவ்வொரு தவாஃபுக்கு பின்னாலே உண்டு நம்ம வழங்கணும். தவாஃப்னு சொன்னாலே பின்னால இதெல்லாம் இருக்கு. தவாஃபுல் விதாவில் மட்டும் சைவ் இல்லை, கடைசியா விடைபெறும் தவாஃப் செஞ்சுட்டு அப்படி வந்துருவோம். அப்போ செய்ய மாட்டோம். அதனால 2 ரக்காத் தொழுகை அங்க உண்டு. இதை செஞ்சு முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்துல வந்தோடனே நம்ம எல்லாம் உம்ரா செஞ்சோம், ஆனா நீ செய்யல. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்துல வந்தோடனே நம்ம எல்லாம் தவாப் செஞ்சோம், ஆனா தவாப் செய்யறத நான் உன்னை தடுத்துட்டேன். ஏன் தடுத்தேன்னு சொன்னா மாதவிடாயா இருந்த காரணத்தினால. இப்ப செஞ்ச உம்ரா இருக்குது, தவாஃப் இருக்குது, இது அந்த தவாஃபுக்கு நிகரானது, அதுக்கு இது ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த மாதவிடாய் என்று சொல்லக்கூடியது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டும் இருந்த ஒரு உபாதையா, அல்லது உலகம் உள்ளளவும் தொடரக்கூடிய ஒரு பெண்களுக்குள்ள உபாதையா, இயற்கை உபாதையா? உலகம் உள்ளளவும் இருக்குதானே செய்யுது. அப்போ இன்னைக்கு வந்து போனாங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க பெண்கள், என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, மாதவிடாயை தள்ளி போடுவதற்கான மாத்திரைங்க இருக்கு, மாதவிடாயை தள்ளி போடுவதற்கான ஊசிகள் இருக்கு. அப்ப இதை போட்டுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராவுக்கு போறது, அப்ப இயற்கைக்கு முரணாக இதெல்லாம் செய்யும் பொழுது மனிதன உடலுக்கு கேடுதான் அமையும். மாதவிடாய் வந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துச்சு, அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படலையா? அப்படி வந்துட்டா தவாஃபை தவிர மீதியை செஞ்சுட்டு போங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு அந்த இன்னைக்கு ஆயிஷா பள்ளின்னு அதுக்கு பேர், அன்னைக்கு தண்ணியும், அப்ப அங்க போயிட்டு நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க தவாஃபை முடிச்சீங்கன்னா ஹஜ் நிறைவேறிடுதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ள சலுகை தான் என்று விளங்க வேண்டுமே தவிர, இதை இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, டெக்ஸிக்காரங்களுக்கு பெரிய பொழப்பே நடக்குது. இங்க இருந்து கொண்டு போய் விடுறது, ஒரு நாள்ல 7 உம்ரா 8 உம்ரான்னு சொல்லி போறவங்க எல்லாம் போய் செய்யறான்னு சொன்னா, ஒரு உம்ராவே ஒரு சுன்னத்தா இருக்கும் பொழுது எதுக்கு 9 உம்ரா செய்யணும்? இது எந்த ஆதாரத்தை இவங்க எடுத்து சொன்னாங்கன்னு பார்த்தா இதுதான் ஆதாரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் அங்கிருந்து போயிட்டு வந்துட்டு தவாப் செய்யலையா? அது மாதிரி நாங்களும் செய்வோம். உனக்கு எங்கிருந்து மாதவிடாய் வந்துச்சு? ஆண்களுக்கு இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு விளங்கல. அப்போ இந்த மாதிரி சொல்றது நம்ம தெரியும். என்ன விளங்கணும்னு சொன்னா, உம்ரா என்று சொல்லக்கூடியது இதோட முடிஞ்சு போயிடுச்சு. இதை 8, 9, 10 தடவை செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி செஞ்சீங்கன்னா உள்ளதும் போயிடும், அதுவும் போயிடும், அதனுடைய நோக்கம் நிறைய கெட்டு போயிடுதா இல்லையா? அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி கொடுத்ததுதான் வணக்கமே தவிர மற்றவை எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. 8 உம்ராவா, ஆஹா எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைவு. ஆனா ஒண்ணு நாங்க ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. அப்போ ஒரு மனுஷன் தாகித்து இருக்கிறான், அவன் என்ன செஞ்சான், பசித்து இருக்கிறான், ஆனா வேற எதையும் அடையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அப்போ தாகித்து இருக்கிறதும் பசித்திருக்கிறதும் நோன்பு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், ஆனா வேற ஒண்ணு இங்க இருக்குல்ல, அல்லக்கும் தத்தக்கும். அப்போ உம்ரா என்று சொல்றது 8 முறை ட்ரிப் அடிக்கிறது இல்ல, அது ஒரு தடவை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மாதிரி செய்யறது. அதுல என்ன படிப்புன்னு இருக்குங்கிறது அங்க மீதமுள்ள நாட்கள் இருந்து சிந்தித்து விளங்குவது. அப்ப சிந்திக்கிறதுக்கும் மனிதன் தன்மையை பெருக்கிக் கொள்வதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் ஹஜ் உம்ரா கடமையாக்கி இருக்கிறானே அல்லாமல் இதுல நான் 8 செஞ்சேன் நீ 10 செஞ்சேன்னு போட்டி போட்டுக்கிட்டு செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த ஒரு ஹதீஸ்லயும் முன்மாதிரி இல்ல. இதுல உம்ரா என்ற அமல் நிறைவு பெறுது. இதனை தொடர்ந்து இப்ப நம்ம ஹஜ் எப்படி செய்யறதுங்கிறத எடுத்துணுமா? ஹஜ் என்று சொல்லக்கூடியது இது ஒரு தலை சிறந்த வணக்கமாக இருக்கிறதுனால உம்ரா என்று சொல்லக்கூடியது ஒரு தனி வணக்கம், ஹஜ்ஜோடு இணைந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜை தமத்துவுல உம்ரா என்று சொல்லக்கூடியது தனிப்பட்ட முறையில முடிச்சு நம்ம எஹ்ராமை கலைந்து ஹலால் ஆயிடும். இப்ப நம்ம ஆர்டினரி ட்ரெஸ்ஸுக்கு திரும்பிடலாம். இந்த ஹராமா இருந்ததெல்லாம் நமக்கு ஹலால் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த ஹரம் எல்லைக்கு உள்ள புனிதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, மீற முடியாதுங்க. அங்க ரத்தம் சிந்துவதோ புல் முட்களை புடுங்குவதோ நமக்கு அனுமதி கிடையாது. இது எப்போதும் உலகம் உள்ளளவும் அந்த எல்லைக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை கடைபிடிக்கணும். இதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குள்ளார முஷ்ரிக்கீன்களை நுழைவிக்க வேண்டாம்னு சொல்றான். ஏன்? நம்ம அல்லாஹ் வெஞ்சு அதை கடைபிடிப்போம், அவன் அதை கடைபிடிக்க மாட்டான். அதனால தான் அவர்களை அங்க தடுக்கப்பட்டிருக்காங்க. தவிர அவனும் ஆதமுடைய சந்ததியா இருக்கிறதுனால மனிதன்ல பேதம் இஸ்லாம் காட்டுது. அதனால தான் ஹரம் எல்லைக்குள்ளார வரக்கூடாது, முஷ்ரிக்கீன்களை நஜஸ் என்று குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொன்னா கொள்கையை நஜஸ்ன்னு சொல்லுது. அவன் நம்மளை விட குளிக்கக்கூடியவனா இருக்கலாம், நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி குளிச்சா அவன் 3 வாட்டி குளிக்கலாம், இல்லை டெய்லி குளிக்கலாம். அப்ப இந்த மாதிரி குளிக்கிறதுனால தூய்மை அடையலாம். எப்படி நம்ம காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது அதை தூய்மைப்படுத்துவீராக நல்லா சொல்றேன்னா என்ன, நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வைன்னு அர்த்தமா? இருக்கிற சிலையெல்லாம் தூக்கி போட்டு அல்லாவுக்காக தூய்மைப்படுத்துன்னு அர்த்தம். அப்போ இணை வைப்பு தான் நஜஸே தவிர அழுக்கு சாதாரணமான மனிதனுடைய பார்வையில் இருக்கிற அழுக்கு நஜஸ் கிடையாது. அப்போ இந்த ஆலயம் என்று சொல்லக்கூடியது தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த ஒரு எல்லைக்கு ஒரு புனிதம் இருக்கிறதுனால அந்த எல்லைக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதை பின்பற்றியாக வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அஞ்சக்கூடிய ஒவ்வொருத்தனும் அங்க இருக்கிற முள்ள கூட புடுங்க கூடாது. முள்ளுனாலே மனுஷன் புடுங்க தான் செய்யும். அப்படி உட்கார்ந்துருக்கோம் நெறிஞ்சு முள்ளு
முள்ளு குத்துனா வேரோட பிடிங்கி வீசிடணும். அப்ப இது மனிதனுடைய உள்ளத்துல என்ன செய்யுது இருக்குது, வேரோட பிடிங்கி போட்டா இது இனிமேல் யாருக்காலையும் குத்தாது, நல்ல எண்ணம் தான். ஆனா அங்க அனுமதி இல்லை, முள்ளா இருந்தா இருந்துட்டு போவோம், வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து சொல்லி இருக்கிறதுனால அந்த எல்லையில நாம் இருக்கக்கூடிய நாள்ல ஹலாலான ட்ரெஸ்ல இருந்தாலும் நம்ம இந்த புனிதத்தை வந்து கெடுத்துட முடியாது. அதனை தொடர்ந்து இப்ப நம்ம ஹஜ்ஜு செய்ய போறோம். ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய இந்த உம்ராவை நீங்கள் ரமலானை தொடர்ந்து இந்த 60-65 நாள்ல நீங்க என்னைக்கு வேணும்னாலும் இந்த உம்ராவை செய்யலாம். இந்த குறிப்பிட்ட நாள்ல தான் செய்யணும் என்று மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. ரமலானை தொடர்ந்து ஷவ்வால் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து துல்ஹதாவிலையும் துல்ஹஜ்ல வந்து 5, 6, 7, 8 நாள் வரைக்கும் நீங்க என்னைக்கு வேணுமானாலும் இந்த உம்ராவை செய்து கொள்ளலாம். செய்து முடித்து அதிலிருந்து நீங்கள் ஹலால் ஆயிட்டு நீங்க ரூம்ல தங்கிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், அழகா அங்க 5 வேளையை தொழுதுகிட்டு அதிகமாக வாய்ப்பு இருந்தா தவாப் செஞ்சுக்கிட்டு அல்லாஹுவை வணங்கிட்டு நீங்க அங்க இருந்துக்கலாம். இதை முடிச்சுட்டு என்ன செய்றீங்கன்னு சொன்னா துல்ஹஜ் 8க்கு தான் நீங்க மறுபடியும் இஹ்ராமை கட்டுறீங்க. எப்படி உம்ராவுக்கு எல்லையில கட்டினீங்களோ அது மாதிரி துணியெல்லாம் தூக்கிட்டு எல்லைக்கு ஓடணுமா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துல்ஹஜ் 8ஆம் நாள் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் கட்டணும். நீங்க காபத்துல்லாவுல இருந்தா அங்க கட்டிக்கலாம், ஹோட்டல்ல 8வது மாடியில இருந்தா அங்க கட்டிக்கலாம், வெறும் பெரும் வெளியில நீங்க கூடாரம் அடிச்சிருந்தா அங்க கட்டிக்கலாம். எங்க இருக்கிறீங்களோ அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா எங்க இருக்கிறோம் அங்கதான். அப்ப இதற்கு வந்து இங்க இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது, மேல இருக்கக்கூடாது, காபத்துல்லாவுல போய் கட்டுறது சிறப்பு, கட்டிட்டு முதல்ல அங்க போய் தவாப் செய்ய இதெல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எங்க இருக்கிறியோ அங்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு இங்கதான் கட்டணும்னு முடிச்சா அந்த இடம் வேணும், மறுபடியும் அரஃபாவை தான் கட்ட போகணும். இப்போ எல்லாரும் ஒரு சமயம் ஒரு இடத்துல போய் கட்டணும்னா அங்க காபத்துல்லாவுல இடம் கிடையாது. அப்ப இருக்கிற இடத்துல அவன் கட்டிக்க. இதற்கு முன்னால 7வது நாள் துல்ஹஜ் 7வது நாள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தியதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். தர்வியாவுடைய நாளின் முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு பின் எங்களுக்கு குத்பா உரை நிகழ்த்தினார்கள் அப்படின்னு சொன்னா அந்த குத்பா உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஹஜ் கிரியைகளை பற்றி நமக்கு விளக்கினார்கள். இப்போ இது வந்து அங்க செய்யப்படுது, இந்த மாதிரியான ஒரு உரை அங்க வந்து நிகழ்த்தப்படும், ஹஜ் கிரியைகள் சொல்லப்படும். ஆனாலும் எத்தனையோ மொழியில இன்னைக்கு மக்கள் போறதுனால எந்த ஒரு குரூப்ல அந்த மொழியில போறாங்களோ அவங்க அந்த நாள்ல குறிப்பிட்ட நாள்ல அல்லது அதுக்கு முன்னால அவர்கள் இந்த முறையை வந்து சொல்லி கொடுக்கணும். ஏகத்துவ முறையில அல்லாஹ் தஆலா காட்டிய முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழியில இந்த 7வது நாள் சொல்லணும். ஏன் இதற்கு முன்னால சொல்லலாம், பஸ்ல போகும்போது சொல்லலாம். மனிதன் வந்து நினைவு குறைந்தவனா இருக்கிறான். எவ்வளவுதான் நம்ம வந்து சொன்னாலும் இப்போ இந்த கேட்டு வச்சு நீங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் இது முழுசா நினைப்பு வச்சுலாம் செய்ய முடியாதுங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா எல்லாம் வச்சுட்டு 7வது நாள் சொல்றாங்க இப்படி செய்யணும். 8வது நாள் 9 நாள்லாம் ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க ஒவ்வொரு மூலையில இருப்பாங்க. ஒருத்தர் கேட்கவும் கூடாதுங்க. கூடாதுன்னா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்க கூடாதுன்னு பொருள் கிடையாது. கேட்கிற நிலையில் நாம் இருக்கக்கூடாது. நம்ம விளங்கிட்டு ஒவ்வொருத்தரும் போகணும். ஏன்னா அவரவர்கள் இந்த அமலை செய்யக்கூடிய நேரத்துல நீங்க போய் ஒருத்தர் தனிப்பட்ட மனுஷன்கிட்ட கேட்கும் பொழுது இது வந்து ஒரு சிரமமாயிடுது. இப்ப இது வந்து இப்படி கேட்டதுல கூட அந்த தவாப் செய்யக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்பதான் நினைவு வருது. இந்த தவாப் செய்யறது இருக்குது, இது வந்து பிற்காலத்துல வந்து தவாப் செய்யறாங்க. யாரு? ஷாம் ஏமன் வாசிகள். ஏமன் வாசி வந்து ஒருத்தர் தவாப் செய்யறதுக்கு வர்றாரு. வரும்போது கேட்கிறாரு, இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க நிக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை வந்து முத்தமிட்டு இருக்கிறாங்களா? ஆமா. அப்ப இப்னு உமர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா முத்தமிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை முத்தமிட முடியாம என்ன கூட்டம் தள்ளிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அவர் கேட்கிறாரு, முத்தமிட முடியாம கூட்டம் என்ன தள்ளிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்ப நெருங்க விடாம கூட்டம் என்ன ஆக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? என்னால முத்தமிட முடியாது என்ன? இந்த மாதிரி 2-3 முறை என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. உடனே இப்னு உமருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த என்ன பண்றதுலாம் போய் ஏமன் நாட்டுல வச்சுக்க, இங்க நடக்காது. என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா நான் அல்லாஹ்வுடைய தூதரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு இருக்காங்க, கையால தொட்டு முத்தமிட்டு இருக்காங்க, குச்சால தொட்டு முத்தமிட்டுறாங்க, சைகை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை முடிஞ்சா அதை செய், இதை முடிஞ்சா இதை செய். என்ன பண்றது நீ என்கிட்ட கேட்டா இந்த என்ன பண்றது நீ ஏமன்ல வச்சுக்க, இங்க கிடையாது. இங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா பதில் சொல்றது நான் யாரு அப்படி சொல்லி இப்னு உமர் கோவப்படுறாங்க. அப்போ ஹஜ் செய்ய போகும்போது நானும் போறேன் நீங்களும் போறேன், நீங்க வந்து என்கிட்ட என்ன பண்றது கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? நானே என்ன பண்றது போயிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாதவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் செய்யற தவிர யாம் பெற்ற தவிர எல்லாரும் செய்யணும்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுட்டு போகணும். டிரைவிங் லைசன்ஸ் போகும்போது கீர் போட தெரியாம போறீங்களா? அங்க போய் அங்க வஸ்தாத்திட்ட போயிட்டு வாத்தியாரா இருக்கிறவர்கிட்ட போயிட்டு அல்லது போலீஸ்கிட்ட போய் இப்ப என்ன பண்றதுன்னா வீட்டுல போய் பண்றாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக இந்த துனியாவில் நாம் அடையக்கூடிய ஒரு லைசன்ஸுக்கு வந்து 80 பேரை நோண்டி துருவி எப்படி போகணும், முன்னால உட்காரணுமா பின்னால உட்காரணுமா, ஃபர்ஸ்ட் கியர் எது ரிவர்ஸ் கியர் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகும்பொழுது அப்ப ஹஜ்ஜை தவிர சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த தலையாய ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய நாம் எவ்வளவு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்க இது எப்படி செய்யணும், அது எப்படி செய்யணும், இது எந்த ஹதீஸ்ல இருக்குது, நீங்க போனீங்களே எப்படி கஷ்டமா இருந்துச்சா, எந்த இடத்துல எப்படின்னு சொல்லி கேட்டு நாம் போவதற்கு முன்னால தெரிஞ்சுக்கிறது இல்லாம அங்க போய் பக்கத்துல கேட்டீங்கன்னா அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி சொன்னதுக்கு அவன் வேற குற்றவாளியாகி இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுனால முழுக்க இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டு செல்வதுதான் நமக்கு நல்லது. பிறருக்கு நம்ம வந்து சிரமத்தை கொடுக்காதவர்களா ஆகும். அப்ப இந்த அடிப்படையில
துல்ஹஜ் 8ஆம் நாள் தர்வியாவுடைய நாள்ல லுஹர் தொழுகை அரஃபா நாள்ல நபி ஸல்லல்லாஹு இந்த 8ஆவது நாள் வந்து இஹ்ராம் கட்டிக்கிறோம். முதல்ல இந்த இஹ்ராம் கட்டும் பொழுது ஏற்கனவே என்ன நிலையோ அதே தான். மறுபடியும் இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம இஹ்ராம் கட்டும் பொழுது என்ன நமக்கு தடுக்கப்பட்டதோ மீண்டும் அதெல்லாம் தடுக்கப்பட்டுரும். நறுமணம் முதற்கொண்டு, உடல் உறவு முதற்கொண்டு, உயிர் பிராணிகளை வேட்டையாடுவது முதற்கொண்டு இது எல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டுருது. அப்போ மறுபடியும் இஹ்ராம்ல நம்ம வந்துட்டோம்னு சொன்னா இந்த 8ஆவது நாள் வந்து ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நம்ம இந்த இஹ்ராமை வந்து கட்டுறோம். இந்த இஹ்ராமை கட்டிய பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையையும் அரஃபா நாளின் ஃபஜர் தொழுகையும் மினாவில் தொழுதார்கள். அப்ப 8ஆவது நாள் காலையில நீங்க வந்து இஹ்ராமை அணிந்தீர்களே, ஆனால் லுஹர் தொழுகைக்கு எங்க இருக்கணும்? நேரா மினாவுக்கு போயிட வேண்டியது. எந்த ஒரு வணக்கமோ எந்த விதமான புதிய ஒரு துவாவோ எதுவுமே அங்க கிடையாது. நீங்க பாட்டு இஹ்ராமை கட்டிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஹஜ் தானே செய்றீங்க, அப்ப லப்பைக்க ஹஜ்ஜன்னு சொல்லி நியத்தை வாயால முடிஞ்சிட்டு புறப்பட்டு மினாவுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த அங்க தொழுகையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபஜர் தொழுதுட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்குது துஹர். அப்ப துஹர் எங்க தொழுகணும்? நேரா போயிடுங்க மினாவுக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை, தர்வியா நாளின் லுஹர் தொழுகையையும் அரஃபா நாளின் அதாவது 9ஆவது நாள், இது 8ஆவது நாள் ஃபஜர் தொழுதுட்டு இஹ்ராம் அணியிறீங்க. அணிஞ்சிட்டு நேரா மினாவுக்கு போறோம். மினாவுல போய் துஹரை தொழுகிறோம். அதற்கப்புறம் அங்க அசரை தொழுகிறோம். அதற்குரிய நேரத்துல மஹ்ரிபை தொழுகிறோம், இஷாவை தொழுகிறோம், மறுநாள் ஃபஜரும் அங்க தொழுகிறோம். இப்படி தொழும் பொழுது இது இப்படிதான் தொழுதார்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஹ்மத் அபுதாவுதுல இந்த ஹதீஸ் இருக்குது. அதனை தொடர்ந்து ஹாரிசா பின் வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் அந்த நேரத்தில் எங்களுக்கு தொழ வைத்தார்கள். 2 தொழ வைத்தார்கள். 2 மக்ரிப் 2 தொலைச்சா வழங்க மாட்டோம். இஷா, லுஹர், அசரு இதையெல்லாம் கசராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. ஜம்மு கசர் செய்யல. அந்தந்த நேரத்துல தொலை வச்சிருக்காங்க. லுஹருக்குரிய நேரத்துல 2, அசருக்கு 2, மஹ்ரிபுக்கு 3, இஷாவுக்கு 2, ஃபஜருக்கு 2. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 வக்த் தொழுகைகளை மினாவுல தொழுகிறாங்க. இந்த தொழுகையை தவிர்த்து வேற ஏதாச்சும் அங்க ஸ்பெஷல் துவா இருக்குதா, வேற ஏதாச்சும் வணக்கம் இருக்குதானா? ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏன் 5 வேளை தொழுகை சும்மா உட்காந்துட்டாங்க? வெறும் தொழுகை ஏன் இருக்குன்னா, நம்ம 4 பேர் மட்டும் ஹஜ் செய்ய போறோம், இன்னைக்கு 20 லட்சம் பேர் வந்து சேர வேண்டும் இல்லையா? அப்ப அவர்கள் எல்லாம் அங்க ஒன்று கூடணும். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து புறப்பட்டு போகணுங்கிறதுக்காக அன்றைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிஸ்டமேட்டிக் வந்து செட் பண்றான். இங்க வந்து உட்காந்து எல்லாரும் வரட்டும். அப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நீங்க அங்க போறீங்க, போறதுக்குள்ளார ஒரு ரெஸ்ட் மாதிரி எல்லாரும் வந்து ஒன்று கூடுவதற்கு இந்த இடத்த வந்து சரியா ஒரு நாள் காலையில முதல் நாள் போனீங்கன்னா ஃபஜருக்கு, துஹருக்கு முன்னால போய் சேரணும். எப்பனாலும் போய் சேரலாம். மறுநாள் ஃபஜர் வரைக்கும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. 5 வேளை தொழுகைகளை தொழுது இருக்கிறாங்க. 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தா தொழுது இருக்கிறாங்க. இதை தவிர எந்த வணக்கமும் அங்கே இல்லை. விளங்கிட்டீங்களா? இப்போ 9ஆவது நாள் ஃபஜரை தொழுதுட்டு இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு சொன்னா, அறியாமை காலத்துல இந்த உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குறைஷிகள் எல்லாம் அரஃபாவுக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா இந்த மாதிரி சில்லற பசங்க போகக்கூடிய இடம். நம்ம இதோட மினாவில் இருந்துட்டு முஸ்தலிஃபாவில் இருந்துட்டு திரும்பிடுறது. முஸ்தலிஃபாவில் தங்குவாங்க. மினாவை முடிச்சுட்டு முஸ்தலிஃபாவில் போய் மஷருல் ஹராம் என்று சொல்ற இடத்துல அவங்க தங்கிட்டு திரும்புவாங்க. ஆனா அரஃபாவுக்கு போக மாட்டாங்க. அப்ப அவர்களுடைய எண்ணம் எப்படின்னு சொன்னா, அந்த மஷருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இடம், அங்க தங்கிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு போவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை ஹஜ் செய்யறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, அறியாமை காலத்துல இப்படிதான் இங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இங்க தங்கிட்டு தான் போவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வண்டி எங்க ஓடுறாங்க? நேரா அரஃபாவை நோக்கி போயிடுறாங்க. அப்ப அரஃபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுதுட்டு நேரா அங்க போயிடுறாங்க. அப்ப அறியாமை காலத்துல செய்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. மஷ்அருல் ஹராமுக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் போகும்போது கொடுக்கல. திரும்பி வந்து தங்குறாங்க, அதை நம்ம பார்ப்போம். அப்ப போகும்போது அங்க இருக்காம நேரா அங்க போயிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் என்ன செய்யறாங்க? அங்க போய் ஏதாச்சும் ஒரு 80 அடி துவா இருக்குதா? ஒவ்வொரு தவாப் செய்யும் போது ஒவ்வொரு சுற்றுக்கு ஒவ்வொரு துவா இருக்கு, புத்தகங்கள்லாம் ஆதாரம். இதுல இருக்கக்கூடிய துவாவெல்லாம் ஓதுணும்னா நிச்சயம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால 7 வருஷம் படிக்கணும். இல்லாட்டி இந்த ஹஜ் செய்யவே முடியாது. அவ்வளவு துவா இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த துவா, இந்த இடத்துல இந்த துவா, முதல் சுற்றுக்கு இந்த துவா, இப்படி எல்லாம் வந்து மார்க்கம் வந்து நமக்கு கஷ்டமாக்கல, ரொம்ப இலகுவா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கண்ட இடத்துல கண்ட துவா இப்படி எல்லாரும் வந்து செஞ்சதுனாலதான் இந்த ஹஜ் செய்யல போடான்னு சொல்லிட்டு பெரும்பாலானவர்கள் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு ரொம்ப எளிமை, ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து 5 வேளை தொழுகிறோம், சும்மா தான் உட்காந்துருக்க போறோம், ஒண்ணும் கிடையாது. முடிஞ்சா நீங்க குரானை ஓதுங்க, மார்க்கத்தை பத்தி பேசுங்க, நல்ல விஷயம் பேசுங்க. ஒரு எத்தனை நாட்டுக்காரன் வர அவனெல்லாம் போய் சந்திங்க. அதான் அங்க முதல் ஏற்பாடே அதுதான். எல்லா நாட்டுக்காரனையும் சந்திக்கணும், எல்லோரும் வந்து அன்போடு பழக வேண்டும், கோபம் கொள்ளக்கூடாது. பாகிஸ்தான் மேல வெறுப்பு, பங்களாதேஷ் மேல வெறுப்பு, ஆப்கான் மேல வெறுப்புன்னு வச்சிருக்க கூட அமெரிக்காக்காரங்க முஸ்லீமா வந்தான்னு சொன்னா அவனும் சகோதரன் அவன் கூட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம், இவன் கூட சேர்ந்து 10 நிமிஷம் பேசிட்டு மறுநாள் அங்க போய் உட்கார்ந்து அவனுக்கு ஒரு ஜெனரல் பதவியை கொடுத்தா அவன் இங்க பாம்பு போடுன்னு சொல்லுவானா, அங்கே என்னுடைய சகோதரன் இருக்கிறான், நான் வேலையை விட்டு வந்தா வந்துருவான், அவன் அந்த செயலை செய்ய மாட்டான். செய்யலன்னா அந்த ஹஜ் வேலை செய்யணும்னு அர்த்தம்.
அப்ப அதை செஞ்சாதான் இவன் ஹஜ்ஜை விளங்கி செய்திருக்கிறான் என்று பொருள். இதுதான் அதனுடைய நோக்கமே தவிர அல்லாமல் அங்க ஒண்ணுமே இல்லை. தொழுகிறோம், சும்மா இருக்கிறோம். அப்ப சும்மா இருக்காம இந்த மாதிரி மற்ற சகோதரர்களை சந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் அரஃபாவுக்கு போய் என்ன செய்யறோம்? அங்க ஏதாச்சும் சுமந்துட்டு போகணும்னா அங்கேயும் ஒண்ணுமே இல்லைங்க. அரஃபாவில் போய் பெருசா வணக்கம் நீங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகும் வரை மினாவில் தங்கியதாக மினாவில இருந்து புறப்பட்டு அரஃபாவுக்கு போறாங்க. அரஃபாவுல போய் சூரியன் உதயமாகி என்ன விளங்க மாட்டேங்குது, சூரியன் மறையும் வரை. ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சூரியன் உதயமாகும் வரை மினாவில் தங்குறாங்க. இல்ல, ஃபஜர் தொழுதுட்டு ஃபஜர் மினாவில் தொழுத பிறகு ஃபஜர் தொழுத உடனே புறப்படல, சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஜர் தொழும்போது சூரியனா தெரியுது இல்ல, அப்ப நபி ஸல்லல்லாஹு ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. எதுக்கு? சூரியன் உதயமாகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பிற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் புகாரில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க இருந்து புறப்பட்டு எங்க போகணும்? இப்போ அரஃபாவுக்கு போகணும். ஃபஜரை மினாவில் தொழுதாச்சு, சூரியனும் உதிச்சாச்சு, இப்போ அரஃபாவுக்கு போகணும். போகும்போது நடந்து போகும்போது ஒரு கேப் இருக்கா இல்லையா, இங்க என்ன பண்றது? இப்போ இது பிற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஹம்மது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம், அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, நானும், இவர் சொல்றாரு, முஹம்மது இப்னு அபூபக்கர் சொல்றாரு, நானும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மினாவில் இருந்து அரஃபாவிற்கு சென்றோம். இது பிற்காலத்தில் நடந்த சம்பவம் தான். அப்போது தல்பியாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீங்கள் செய்தீர்கள் என கேட்டேன். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இவர் முஹம்மது இப்னு அபூபக்கர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நீ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கறாங்க, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ் செஞ்சதானே, அப்போ மினாவில இருந்து அரஃபாவுக்கு போனீங்க தானே, அப்ப நீங்க தல்பியா ஏதாச்சும் இந்த மாதிரி ஓதுனீங்களா இல்ல சும்மா மௌனமா போனீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தல்பியா கூற விரும்பியவர்கள் தல்பியா கூறினார்கள். அவங்க பாட்டு தல்பியா சொல்லிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஆனா ஒண்ணுமே சொல்லலையா, அவங்க பாட்டு சொல்லிட்டு தான் போனாங்க. ஒரு சாரார் என்ன செய்றாங்கன்னா தக்பீர் கூறுகிறார்கள், வெறும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாஹ்வை உயர்த்திட்டு போறாங்க. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆனா அதுக்கு ஒன்றும் சொல்லல. அப்ப நோ அப்ஜெக்ஷன், ரெண்டுக்குமே தல்பியாவும் சொல்லலாம் தக்பீரும் சொல்லலாம். அப்ப ரெண்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று சொல்லி முஹம்மது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம்ல இருக்குது. அப்ப அந்த துல்ஹஜ் 9ஆம் நாள் ஃபஜரை தொழுது விட்டு தல்பியா சொல்ல விரும்பினால் தல்பியாவை சொல்லி கொண்டு தக்பீர் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டா தக்பீரை சொல்லிக்கிட்டு நேரா அரஃபாவுக்கு போறோம். இந்த அரஃபா வந்து எப்படி, எதுக்கு ஏதாச்சும் ஒரு எல்லை இருக்குதா அப்படின்னு சொன்னா, அந்த அரஃபா மைதானத்தை இன்னைக்கு எல்லை வந்து கோல்போல் போட்டு காட்டியிருக்கிறாங்க. அங்க ஒரு பள்ளிவாசலையும் கட்டி இருக்கிறாங்க. இந்த அரஃபாவுக்குள்ளார இந்த இடத்துல தங்குனா சிறப்பு, இந்த இடத்துல தங்குனா நன்மை குறைவு, அப்படி என்று எந்த ஒரு பேதமும் கிடையாது. அந்த அரஃபாவுல நீங்க விரும்பிய இடத்துல என்ன செய்யலாம், அந்த ஜபலே ரஹ்மத்துல மேல போனா ஒரு சிறப்பு, பக்கத்துல நின்னா நல்லது, அப்படின்லாம் சொல்லி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அரஃபாவுல நீங்க எங்க வேணாலும் தங்குங்க. ஹஜ் என்று சொல்லக்கூடியது அரஃபாவுல தங்குறது தான். அங்க போய் நீங்க தங்குறீங்க இல்லையா, இதுதான் ஹஜ்ஜுங்கிறாங்க. ஹஜ்ஜின் தலையாய வணக்கம் என்னன்னு சொன்னா, அம்சம் என்னன்னு சொன்னா, செயல் என்னன்னு சொன்னா, அரஃபாவுல போய் தங்குறீங்க பாருங்க நீங்க, அதுதான் வந்து ஹஜ்ஜு. அரஃபாவுல போய் தங்குறோம், அதுதான் ஹஜ்ஜாம். அப்ப ஹஜ்ஜுனா நம்ம என்ன மூலைங்க வச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்றாங்க, அரஃபால தங்குறியா இல்லையா இப்ப ஒரு நாள், அதுதான் ஹஜ்ஜு போ அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்றாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு செல்வர் வந்து அந்த அரஃபா நாள்ல நம்ம எல்லாம் நோன்பு நோப்போம். நம்மனா இங்க இருந்தா வெளியில இருக்கக்கூடிய அனைவரும் அந்த நாள்ல நோன்பு நோற்போம். ஆனா அங்க இருக்கக்கூடியவர் நோன்பு நோக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு கிளாஸ்ல போய் பாலை கொடுத்தோம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தினார்கள். அப்ப அரஃபா நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் பால்லாம் அறிந்திருக்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்காதனால நம்மளும் நோன்பு நோக்கக்கூடாது. நான் ஊர்ல இருக்க நோன்பு நோட்டேன், இங்கேயும் நோப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கவில்லை என்று சொன்னா நோக்கவில்லை, ஊர்ல இருக்கிறவங்க நோக்க அனுமதி கொடுத்துருக்காங்க, நோன்பு நோக்க வேண்டியது. அப்ப அரஃபாவில் தங்குவதற்கு இது வந்து வழிகாட்டியில் இருக்கிறது. ஹஜ் வழிகாட்டி பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அரஃபாவில் தங்குவதற்கு பெருந்தொடக்கு, மாதவிடாய், பிள்ளை பேறு தொடக்கு ஆகியவற்றை விட்டும் அவர்கள் வந்து விட்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. ஆனால் தங்கினால் தங்குதல் நிறைவேறிவிடும், ஆனால் சுன்னத்திற்கு மாற்றமாகும். விளங்குச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அரஃபாவுல தங்க சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாயாக இருக்கும்போது தவாஃபை தவிர மீதி ஹாஜிகள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்யறது அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுல ஒன்று அரஃபாவில் தங்குவது. விளங்கிட்டு தான் நமக்கு, விளங்கிட்டு தானே வந்தோம். அப்ப அந்த மாதிரி வரும்போது இந்த ஹஜ் வழிகாட்டி இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பிடிச்சிட்ட படம். அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நிஜாமுதீன் மன்வை என்ன சொல்றாருன்னு சொன்னா, புதுசா வந்து உங்களுக்கு பேர் சொல்றேன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அரஃபாவில் தங்குவதற்கு பெருந்தொடுக்கு, மாதவிடாய், பிள்ளைத்தோடு ஆகியவற்றை இருந்துதான் தூய்மையாய் தான் தங்க நிபந்தனை எல்லாம் கிடையாது. அப்படி அவர்கள் தங்கினாலும் தங்குதல் நிறைவேறிடும், ஆனா சுன்னத்துக்கு மாற்றமாகும்.
அப்ப சுன்னத்துக்கு மாற்றம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்து அதற்கு மாற்றமாக செஞ்சாதான் சுன்னத்துக்கு மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவருக்கு அனுமதி கொடுத்துட்டா அது சுன்னத். மாதவிடாய் இருந்தாலும் அரஃபாவில் தங்குவது சுன்னத். பிள்ளை பேர் இந்த பெருந்தொடக்கு போன்றவை இருந்தாலும் அங்கே தங்குவது சுன்னத். குளிப்பு கடமையாய் அவன் அரஃபாவில் தங்கினாலும் அது சுன்னத்து தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சுட்டாங்க. தொழுகை தான் சொல்ல முடியாத தவிர அந்த இடத்துல வெறும், ஏன்னா இஹ்ராம்ல இருக்கும்போது குளிப்பு கடமையெல்லாம் ஆக போறது கிடையாது ஆண்களை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான இயற்கை உபாதையை தவிர்க்க முடியாது. அப்ப தவிர்க்க முடியாத ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கஷ்டமாக்குவாங்களா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸஹா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அளவுக்கு அதிகமான சக்திக்கு மீறிய ஒரு சிரமத்தை கொடுக்கவே மாட்டான்னு சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று அனுமதித்த ஒன்றை இது சுன்னத்திற்கு மாற்றமாகும் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இதை படிச்சு நம்ம என்ன விளங்குறது? இப்ப சுன்னத்தா இல்லையா? நாளைக்கு நாம மனைவி அழைச்சிட்டு நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொன்னா, மாதவிடாய் ஏற்பட்டு அரஃபாவில் தங்காத, இது சுன்னத்துக்கு மாற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதை படிச்சுட்டு போலாம். ஆனா ஹதீஸ்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லைங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்ப இந்த மாதிரி அரஃபாவில் தங்கக்கூடியதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜு என்பதுதான் அரஃபா. அரஃபாவில் தங்குறீங்களே இதுதான் ஹஜ்ஜு. ஹஜ்ஜு தான் அரஃபா, அரஃபா தான் ஹஜ்ஜு. அப்ப இந்த அடிப்படையில் அங்க போய் தங்குறதுல ஒரு பெரிய நோக்கம் இருப்பதாக நம்ம ஹஜ்ஜு என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய தலையாய இந்த வணக்கத்தின் அடிப்படையே இந்த அரஃபா மைதானம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படி என்ன இருக்குது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேதமை உள்ள அத்தனை மனிதர்களும் அந்த மொழியால, நிறத்தால, நாட்டால, இனத்தால பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடம் அது இருக்கிறதுனாலதான் இப்படி ஒன்று கூடுறீங்க இல்லையா? இதனால ஒரு சமத்துவம் ஏற்படும். இதன் மூலம் ஒரு ஹஜ்ஜில இருந்து போறவனுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும். இங்க போனவன் இங்க வந்தவர்கள் எல்லாம் சகோதரர்களா ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா இவன் ஹஜ்ஜு செஞ்சு பயன் இல்லை. ஆனா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த இடம் ஏற்படுத்தி தர்றதுனால இதுதான் ஹஜ்ஜு. இது இந்த இடத்துல மட்டும் நிற்கும் பொழுது ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கணும்? லப்பைக் என்று எல்லையில் நுழையும் போது சொன்னானே, யா அல்லாஹ் நீ அழைச்சே நான் வந்துட்டேன்னு சொல்லி, அதே மாதிரிதான் அவனும் வந்திருக்கான். உன்னை விட அவன் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டான்? ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யறாங்கன்னு சொன்னா லேபருக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும், ஒரு இது இருக்கும், எல்லாமே வித்தியாசமா இருக்கும். மேனேஜர்னா ஒண்ணு இருக்கும். அங்க யார் மேனேஜர்? அல்லாஹ்வுடைய தூதரும் அன்று ஹஜ் செய்த சஹாபாக்களும் லப்பைக் சொல்லிட்டு தான் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வேற ஏதாச்சும் சொல்லிட்டு வந்தாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சஹாபாக்களோடு ஒன்றிணைந்து அமர்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களோடு சேர்ந்து சகோதரர்களாக பழகி இருக்கிறாங்கன்னு சொன்னா நீ எந்த வகையில உயர்ந்துட்ட? அப்ப இங்க துனியாவில் மற்ற பகுதியில இருக்கும் பொழுது உனக்கு இருந்த கர்வம், உனக்கு இருந்த பெருமை, உனக்கு இருந்த வேகம் இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி அங்க நீ சரண்டர் ஆயிடணும். அதே மாதிரி வந்திருக்கிறோம் அத்தனை பேரும் கருப்பா இருப்பான், சிவப்பா இருப்பான், ஹைட்டா இருப்பான், ஜப்பான்காரன் குள்ளமா இருப்பான். வேற்றுமைப்படுத்தி பார்த்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இதுதான் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா நீ அவனை ஏத்துக்கணும். நீ உனக்கு சமமா இருக்கிற ஒருவனை நீ ஏத்துக்காத போது நான் எப்படி உன்னை ஏத்துக்குவேன்? ஒரு மனிதன் மீது கருணை காட்டாதவர்கள் மீது அல்லாஹ் தஆலா நமக்கு கருணை காட்ட மாட்டான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப மனுஷனை நீ மனுஷனாவே மதிக்கலன்னு சொன்னா ஹஜ்ஜு எனக்கு என்ன தூக்கி போட்டு குப்பையிலங்கிற அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ அதை ஒத்துக்கணும். அவனும் உன்னுடைய சகோதரன், உன்ன மாதிரி தான் அவனும் இங்க எதுக்கு வந்தான்? ஹஜ்ஜு செய்யறதுக்கு வந்தான். அவன் என்ன சொல்லிட்டு வந்தான்? லப்பைக்கு சொல்லிட்டு வந்தான். எந்த இறைவனை ஏற்றுக்கிட்டு வந்தான்? நீ ஏத்துக்கிட்டே அதே இறைவனை தான். அப்போ இந்த ஒரு தத்துவம் தான் அந்த அரஃபாவில் நிலை நிற்குது. இதை ஒவ்வொரு மனிதனும் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்கும்? நாம் எல்லாம் சகோதரர்கள்னு சொல்லி எப்படி நம்ம ஒரு நாட்டுல ஒரு மகளாவில் இருக்கிறோமோ அதே மாதிரி உலகளாவில் வந்துட்டா இன்னைக்கு உலகில் நடக்கக்கூடிய இத்தனை குழப்பங்களுக்கும் இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குமா? இப்ப இருக்கிற ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு எத்தனை நாட்டுல அடிச்சுக்கிறான். அண்டை நாடுகள் எல்லாம் இன்று சண்டை நாடுகளாக இருக்குது. அடிச்சுக்கிட்டு டெய்லி அங்க உயிர்கள், காஷ்மீரை பாருங்க, போஸ்னியாவை எங்க பார்த்தாலும், பாலஸ்தீனத்தை பாருங்க, ஆப்கானை பாத்தீங்கன்னு சொன்னா மனித உயிர்களுக்கு எந்த ஒரு விலையும் இல்லாம தன்னுடைய சகோதரனை கொன்று குவிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா இவன் சகோதரனை சகோதரனாக ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் சாதாரணமா நினைக்கிறான். மூட்டைப்பூச்சியை ஏன் அமுக்குறோம்? மூட்டைப்பூச்சியை நம்ம இப்படி கொள்றோம்னு சொன்னா அந்த விலைக்கு மூட்டைப்பூச்சியை கொண்டா 12 வருஷம் ஜெயில நினைச்சு கொள்வோமா? அப்ப இப்படிலாம் யாரும் சொல்லல. அப்ப மூட்டைப்பூச்சியோட விலைக்கு ஒரு உயிர் இல்லை. அந்த மாதிரி தனக்கு சமமான ஒரு உயிரினத்தை, தன்னுடைய சகோதரனை மூட்டைப்பூச்சியை நசுக்கிற மாதிரி இன்னைக்கு நசுக்கி பிணங்களை போட்டு போறான்னு சொன்னா இவன் அல்லாஹ் வஞ்சிரவனா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அங்க வா, அங்க நீ சொல்லு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி அங்க நீ சகோதரனாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனக்கு சமமானவன் என்று விளங்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய வாய்ப்பை, அரிய வாய்ப்பை இந்த மைதானம் ஏற்படுத்தி தருவதனாலதான் இதுதான் ஹஜ்ஜு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ்ஜு. அந்த 10ஆம் இரவில் ஃபஜருக்கு முன் ஒருவர் அரஃபா விட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார். இவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பு இந்த இடத்துல வந்தாதான் ஹஜ்ஜை நிறைவேறும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறைஞ்சவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. ஆனாலும் என்ன சொல்றாங்க சொன்னா, இதுக்குன்னு ஒருத்தன் செலவு பண்ணிட்டு வருவான், வழியில வண்டி பஞ்சரா போயிடும்,
ஒட்டகம் நொண்டியா போயிடும், அல்லது கட்டணம் எடுத்து பிடிக்கிட்டு போயிடும். நடந்து அவன் வர்ற வரைக்கும் நபிசல்லாசம் புறப்பட்டு போயிட்டு அவனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே பகிருங்கும், போச்சுடா நம்ம வந்தும் ஒரு ஃபாய்தா இல்லைன்னு சொல்லி. ஆனால் நபிசல்லாசம் சொல்றாங்க, சூரிய மறைஞ்சா நாங்கள் புறப்பட்டு போயிடுவோம், ஆனால் இந்த இரவு முழுவதும் ஏற்றுக்கொள்ள தகுந்ததா இருக்கு. ஃபஜருக்குள்ளார ஒருத்தன் வந்து என்டர் ஆயிட்டான், அவனுக்கு ஹஜ் வந்து கூடும். அவனுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி நபிசல்லா சொல்றாங்க, வீட்டிலே ஒருவன் உது செய்து பள்ளிவாசல்லே போய் இமாமோடு சேர்ந்து தொழ வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு செல்லக்கூடிய அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது. பள்ளிவாசல்ல போனா ஜமாத்து முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அவனுக்கு அந்த நன்மை உண்டு, அந்த கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவனோட எண்ணம் அதுவாக தான் இருந்துச்சு. அப்ப அரபாவில் வந்து கூடும்னு எண்ணம் இருந்துச்சு, ஒட்டகம் நொண்டி அப்பனா அவன் பொறுப்பா. அப்ப அல்லாஹ் தஆலா தானே இந்த எண்ணலை உருவாக்கினான். அதனால ஃபஜர் வரைக்கும் உனக்கு டைம், அதுக்குன்னு சொல்லி நீ அடுத்த வருஷம் வரைக்கும் வா அப்படி சொல்ல முடியாது. அப்ப நம்மளால ஒழுங்கா இருக்குமே போக மாட்டேங்கிறான், 9:30க்குன்னா 10:30க்குன்னு வர்றோம். அப்ப இந்த மாதிரி இருக்கும், எனக்கு சலுகை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட அவகாசத்தை கொடுக்குறாங்க. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜருக்கு முன் ஒருவர் அரஃபா வந்து விட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துர் ரஹ்மான் இப்னு யாமுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபுதாவுது, நஸஈ, அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த அரஃபா முழுவதும் தங்குவதற்கு ஏற்ற இடமாகும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே தங்கணும் அங்கே தங்கணும் என்ற சர்ச்சைக்கே இடம் இல்லை. அரஃபாவில் நீங்கள் எங்கே வேணாலும் தங்கலாம். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா முழுவதும் தங்கலான்னு சொல்லி சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம், அஹ்மத், அபுதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த அரஃபாவில் வேற ஏதாச்சும் சிறந்த ஒரு வணக்கம் இருக்குதா அப்படின்னு சொன்னா, அங்கே வந்து பிரார்த்தனை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அரஃபாவிலே அமர்ந்து நீங்க செய்யக்கூடிய துவா இருக்குதே, இது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுது. பிரார்த்தனையில் மிக சிறந்தது அரஃபா நாளின் பிரார்த்தனையாகும். நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் கூறியவற்றில் மிக சிறந்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துவாவில் எங்கெங்கேயோ உட்காந்து நீங்க துவா செய்றீங்க, எத்தனையோ வணக்கங்களை தொடர்ந்து துவா செய்றீங்க, ஆனா இந்த மாதிரியான பிரார்த்தனைகளிலேயே மிகவும் சிறந்தது எதுன்னு சொன்னா, இந்த அரஃபாவில் வந்து உட்கார்ந்துட்டு செய்றோம் பாருங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த உலகத்துல எந்த வணக்கத்தை செஞ்சுட்டு போங்க, எத்தனை உபரியான வணக்கங்களை செய்யுங்க, அங்க ஹஜ்ஜில் போய் ஒருத்தர் அரஃபாவில் உட்கார்ந்து துவா செய்யறாரு, அதற்கு இணையாக எந்த துவாவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி, அந்த துவா என்ன அப்படின்னு கேட்டா, துவான்னு சொன்னா உங்களுக்கு வேண்டியதை கேட்கறது தான். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் கேட்கணும் அதுதான் கேட்கணும் வரையறுக்கல. எங்க ஒரு இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்றதை சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை நீயும் இந்த வணக்கத்துல ஒரு முறையாச்சும் கேட்கணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கலன்னு சொன்னா, இது ஒரு ஜாமிஉ துவா, தலை சிறந்த துவாவாக இருக்கிறனால இந்த துவாவை இவன் கேட்காமலே போயிடுவாங்கிறதுனால அந்த இடத்துல அதை கற்றுக் கொடுத்துட்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் கூறியவற்றில் மிகச் சிறந்தது. நான் என்ன சொல்றேன், எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது வந்து மிக சிறந்தது, இதை நீங்களும் சொல்லுங்க. என்ன? லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை அங்க போய் சொல்லுங்கங்கறாங்க. ஏன்னு கேட்டா, அங்க போய் அரஃபாவில் ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு பிரார்த்தனை நீங்க கேட்க போறீங்க. அப்ப சும்மா போன உடனே யல்லா நீ எனக்கு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க கூடாது. நபிமார்களாகிய நாங்கள் எப்படி ஆரம்பிச்சோம் தெரியுமா, நான் எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுமா, எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா, அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறதா இருந்தா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. 50 ரூபா கடன் கேட்கறது எவ்வளவு கொலைறீங்க, அது என்னங்க அப்படிங்கிறோம். அப்ப அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் நீ எனக்கு பிள்ளை நீ தானே ஏத்துக்கிறேன்னு சொன்ன, உடனே எனக்கு ஒரு பிள்ளைய கொடு, எனக்கு விசாவை கொடு, இப்படிலாம் கேட்கக்கூடாது. என்ன சொல்லணும், லா இலாஹா இல்லல்லாஹ், யா அல்லாஹ் வணங்குறதுக்கு வந்து உன்னை தவிர யாரும் கிடையாது, வஹ்தஹு நீ ஒருத்தன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். லா ஷரீக லஹு உனக்கு யாரும் இணையும் கிடையாது. அப்ப இதையெல்லாம் சொல்லி லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் உனக்குத்தான் எல்லா புகழும், உனக்குத்தான் ஆட்சி அதிகாரம் சொல்லிட்டு சொல்லணும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், யா அல்லாஹ் உனக்கு சமமான ஆற்றல் யாருக்கும் கிடையாது, ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் நீதான்னு சொல்லிட்டு அதற்கு அப்புறம் கேட்கணும், யா அல்லாஹ் நீ எனக்கு எதை கொடு. அப்படிதான் நம்ம கேட்கிறோம். உங்களை மாதிரி யாரும் இல்லை, கேட்கறவங்களாம் கொடுப்பீங்க இப்படி என்று சொல்லி மனிதனை புகழ்ந்து விட்டு தான் மனுஷன் கடன் கேட்கலாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஹக்கிலே அவனுக்கு உரிய தன்மை இது. நபிமார்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் நபிமார்கள் நேரடியாக கேட்கல. அவங்களே வந்து என்ன செய்றாங்கன்னா, இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்த லா இலாஹா இல்லல்லாஹ். அப்போ நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனை முதல்ல சொன்னாதான் நமக்கு யாரும் உதவி செய்வாங்க. அப்ப நம்மளுடைய நிலையை நம்ம அங்க போய் சொல்லணும். அங்க போய் நம்ம ஒரு அவுலியாவை மனசுல நினைச்சுக்கிட்டு, இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு ஷேக் இங்க இருந்து அனுப்புனா நீ செய்யறதுல நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல அந்த ஷேகை நினைச்சிட்டு அங்க போய் யாரா நீ எனக்கு பிள்ளைய கொடுனா, உள்ளத்துல நீ ஒருத்த மேல வந்து இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா நான் எப்படி கொடுப்பேன், இதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு சொல்லு லா இலாஹா இல்லல்லாஹ், சொல்லு லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு தன்மையும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன்தான், அவன் தனித்தவன், அவனுக்கு இணையில்லை, அவனுக்கு தான் ஆட்சி, அவனுடைய தான் அதிகாரம், அவனுக்குத்தான் எல்லா புகழும், அவனுக்குத்தான் ஒவ்வொரு பொருள் மீதும் ஆற்றல் இருக்குது என்று சொல்லி நான் உள்ளத்தால ஒப்புக்கொண்டு இறைவனிடத்துல சொல்லிட்டு, யா அல்லாஹ் நீ எனக்கு இதை கொடு,
யா அல்லாஹ் நீ எனக்கு அதை கொடு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன துவா கேட்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் கற்றுக் கொடுக்கல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று ஏதாச்சும் ஒரு தேவை இருந்திருக்கும், அதை கேட்டிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு அதை கேட்க முடியுமா? நீங்க நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு போகக்கூடிய 20 லட்சம் பேருடைய தேவைகளும் நிச்சயமாக மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய தேவையும் வேற வேறையா இருக்குது. கல்யாணம் ஆகாதவன் கல்யாணத்தை கேட்பான், கல்யாணம் ஆனவன் பிள்ளையை கேட்பான், பிள்ளை கட்டவன் பிள்ளைங்களை படிப்பை கேட்பான், அப்புறம் மருமகளை கேட்பான். இந்த மாதிரியான தேவைகள் மாறிக்கிட்டே போகும். அப்போ விசாவை கேட்பான், பாஸ்போர்ட் கேட்பான், ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்பான். பாஸ்போர்ட் விசாலாம் கிடைச்சா அங்கே போகிறோம், அங்கே இருக்கிறவனுக்கு போனால் பாஸ்போர்ட் வேணும் இல்லையா? அதுவும் இருக்கு இல்லையா? அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு துவா கேளுங்கன்னு சொல்லாங்களே தவிர துவாவை வரையறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வரையறுக்காத இடத்துல வரையறுக்கிறாங்க துவா. அரஃபாவில் இந்த துவா சிறந்தது, அரஃபாவில் அந்த துவா சிறந்தது. இன்னும் இருக்குது குப்பைங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 பக்கம் 8 பக்கம் அரஃபாவில் இந்த துவாவை செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு எப்போ சொன்னார்னு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்தார்கள் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா?